நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அறிவியல் மனப்பான்மை குறித்த ஒரு நீண்ட நெடிய உரைகளை நிகழ்த்தியிருக்கிறது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவ்வாறான ஒரு நிகழ்வாக தேசிய அறிவியல் தின சிறப்பு நிகழ்வு அறிவியல் மனப்பான்மை எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர்கள் மேலாள் அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்போட அறிவியல் கூட்டமைப்பு செயலாளராகிய உங்களுடைய அவர் பேச இருக்கிறார். அந்த வகை நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். அறிவியல் மனப்பான்மை எதிர்நோக்கும் சவால்கள். பல்வேறு நாடுகளில் இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக ஒவ்வொரு நாடுகளின் செயல்பாட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட நம்முடைய கல்வித்துறையில மனிதவள மேம்பாட்டுத்துறை கீழே உள்ள ஒரு கவனிக்கூடிய ஒரு வேலை பண்ணியிருந்தாங்க. பரிணாம பாடத்தை பாடத்திலிருந்து நீக்கிறன்ற அந்த வேலையை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற தன்னுடைய புத்தகத்தில் அறிவியல் மனப்பான்ற வார்த்தை கொண்டு வந்தவர் தன்னுடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவருடைய அறிவியல் பார்வை கை கடிகாரமும் உயிர் கடிகாரமும். அறிவியல் விழிப்புணர்வு உரை என்ற தலைப்புல ஏற்கனவே 344 நிகழ்வு அவர் பேசிய ஒரு உரையும் இருக்குது. இவைகளா கனவு பள்ளிகள். இந்திய கல்வியின் இரண்ட காலம் தேசிய கல்விகளுடைய வரைவு அறிக்கையை வைத்துக் கொண்டு அவர் எழுதிய ஒரு படைப்பு. வெப்பம் தவிர ஒப்பந்தங்கள், சூடாகும் பூமி, குழந்தைகளுக்கான பல்சுவை பாடல்கள், குக்கு, அஸ்ட்ராலஜி சொன்னீங்கன்னா அதுல கோள்களை பற்றி பேசுவார்கள். நம்ம சயின்ஸ்ல கோள்கள் பற்றியும் அது எவ்வாறு இயங்குகின்றது என்ற அந்த இயங்கிவியல் தத்துவத்தை பற்றி சொல்லுவோம். பட் அஸ்ட்ராலஜில அந்த கோள்களினால நமக்கு சமுதாயத்துல என்ன பிரச்சனை வரும், தனி மனிதனுக்கு என்ன பிரச்சனை வரும் என்று அதை கட்டமைக்கின்றார்கள். இப்ப வெத்தலையை வச்சு கூட ஒரு அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன அரசியல் வரும் என்று. இது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கையும் போலி அறிவியலையும் சார்ந்தது. இப்ப இந்த போலி அறிவியல் இன்று உச்சகட்டத்தில் இருப்பதற்கு காரணம் டாக்டர் காசி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வலது அறிவியல் பிரச்சாரங்களை பொது பரப்புகளை எடுத்து செல்கிற பொழுது சவாலான பல தருணங்கள் உண்டு. அவ்வாறான தருணங்களை அறிவியல் இயக்கத்தை தொடர்ச்சியாக நடத்தி இன்று அறிவியல் இயக்கம் பல்வேறு தகவலை எடுத்தாளுவதற்கு மிக முன்னோக்கி ஏறாக இருந்தவர் தான் ராஜமாணிக்கம் அவர்கள்.
நண்பர்களே, தோழர்களே, ஒரு காணொலி வழியே நம்முடைய நிகழ்வுடைய சுருக்கத்தை சொல்லிடுவோம். இதுதான் ஒரு இரண்டு பேசணும். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த தகவலுடைய இன்று நாம சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, அறிவியல் மனப்பான்மை தொடர்ச்சியாக சவாலை எதிர்கொண்டுதான் நிற்கிறது. அந்த சவாலையெல்லாம் மீறி தான் அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் தகவல். இதையெல்லாம் இன்று எடுத்துரைக்க அவர் காத்திருக்கார். அந்த வகையில பேராசிரியர் அவரை பற்றி ஒரு குறிப்புரையா சொல்லணும்னா, அறிவியல் இயக்கம் இன்னைக்கு மிகுந்த அளவில் கல்வி நிலையங்களோட சேர்ந்து அரசாங்கத்தோட சேர்ந்து பல்வேறு வானவில் மன்றம் இப்படியான செயல்பாடுலாம் எடுத்து ஏற்பதுன்னா, இதற்கான ஆரம்ப கால ஒரு பாடத்தை எப்படி அது இயங்குது, அதற்கான தேவைகள் என்னென்ன இருக்குது, அது சமூகத்தை எந்த பார்வையில் பார்க்குது, யாருக்கான கல்வியை பேசுது, யாருக்கான அறிவியலை பேசுது, தொடர்ச்சியா அது முன்வைக்கிற கருத்துக்கள் மூலம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கான ஒரு வடிவத்தை கொடுத்த மிக முக்கியமான தலைகர்த்தால் அவரும் ஒருத்தர். அந்த தகவலை தான் பதிவு பண்ணணும். ஏன்னா அதுதான் சரியாகவும் இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு அவரை பின்பற்றுகிறன்றதை விட இப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறதுன்றத சமூகத்துக்கு வெளிப்படுத்துகிற வேலையை செய்தவர் தான் அவர். அந்த வேலை அவருடைய அடித்தொற்றி இன்று அறிவியல் இயக்கத்தில் பல்வேறு அமைப்புகளாக செயல்பட்டு இருக்கிறோம். பேராசிரியர் ராஜமாணிக்க தொடர்களை வரவேற்று உபசரிப்பில் தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சார்பாக அருமை நண்பர் கருணாகரன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் இணையவழி தொடர் சொற்பொழிவில் இன்று வாய்ப்பளித்தமைக்கு அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோன்று இந்த இணையவழி தொடரில் என்னுடைய அருமை தோழர் குமரேசன் அவர்கள் வந்திருக்கார்கள். அது ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது. அதுபோன்று புதுக்கோட்டை விவேகானந்தன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே அறிவியல் ஆதரவு தருவதில், அதை பற்றி பேசுவதில், அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதில் அவர்களும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த இணையவழி கருத்தரங்கம் என்பது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று கருதுகிறேன். இந்த இணையவழி கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பளித்த தோழர் கருணாகரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நேற்று தான் குறிப்பிட்டார், இந்த மாதிரி நாளைக்கு வர முடியுமா என்று கேட்ட அடிப்படையில் இந்த இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனோம் சொன்னால், இந்த இணையவழி கருத்தரங்கில் தேசிய அறிவியல் தினம் பற்றிய நிகழ்வு. இந்த தேசிய அறிவியல் தின நிகழ்வு பற்றி அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தேசிய அறிவியல் தினத்தில் தேசிய அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் வளர்ப்பதால், அறிவியலுக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பதால் அறிவியல் மனப்பான்மை வளர்கிறதா என்பது பற்றி தான் நம்ம இந்த கலந்துரையாடலில் பேச இருக்கிறோம். இப்போ நான் பேச இருப்பது என்னன்னா, இந்த சமீபத்திய ஒரு 3 செய்திகள் அந்த நாட்டினுடைய அறிவியல் மனப்பான்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த இந்திய நாட்டில் தற்போது ஆராய்ச்சி என்பது எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அந்த ஆராய்ச்சியில பட்டியலின பழங்குடி மக்கள், பட்டியலின வகுப்பினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், பட்டியலின மக்கள் அறிவியல் எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, ஆராய்ச்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன தடைகள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நமது சமுதாயம் என்பது எவ்வாறு ஒரு டிஸ்கிரிமினேட்டரி, பாகுபாடு கொண்ட ஒரு சமுதாயமாக இப்பொழுது இருக்கிறது என்பதை அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதில் சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட PhD ஆய்வுக்காக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பட்டியலின பழங்குடி மாணவர் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார், நான் ஒரு பட்டியலின பழங்குடி மாணவனை சார்ந்தவன் என்று வெளியில் சொல்வதே எனக்கு ஒரு விதமான அச்சத்தை தருகிறது, இதை நான் சொல்லாமலே இருந்துருவேன் என்று அந்த கட்டுரையில் கூட அவர் பெயர் வெளியிடப்படவில்லை.
அதே போல அந்த கட்டுரையிலே அவங்க சொல்றாங்க, பல முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள், முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து இந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கு போதிய ஆதரவு கொடுப்பதில்லை என்று தெரிகிறது. அப்போ உயர்கல்வி நிறுவனங்கள் அதே போன்ற ஆராய்ச்சியில கல்வியில கூட இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு கொண்ட ஒரு சமுதாயமாக இந்திய நாடு இருக்கிறது என்று தெரியும் பொழுதே இந்த நாட்டினுடைய அறிவியல் மனப்பான்மை எந்த அளவிற்கு சென்றிருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஒரு 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 மாணவர் நான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், நான் எந்த அடிப்படையில இந்த ஆராய்ச்சிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வது கூட ஒரு ஒரு விதமான அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இரண்டாவது நடவடிக்கை, முந்தா நாள் வந்து மகா சிவராத்திரி அன்று சவுத் ஏஷியன் யூனிவர்சிட்டி, அது ஒரு சர்வதேச பல்கலைக்கழகம். அந்த சர்வதேச பல்கலைக்கழகம் என்பது சார்க் நாடுகள் உருவான போது அதை உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல அன்று அங்கு அசைவ உணவு போட்ட காரணத்தினால, அதை சாப்பிட்ட காரணத்தினால ஒரு இந்து மத சார்ந்த மாணவர் பிரிவினர் அவர்களை அடித்து நொறுக்கிய செய்தியும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் கூட ஒரு அறிவியல் மனப்பான்மையற்ற செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் அது பெரிய வருத்தத்தை தருகிறது. அதை பற்றி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் வந்து எந்தவித அக்கறையும் கொண்டதாகவும் தெரியவில்லை என்று அந்த செய்தித்தாள் குறிப்பிடுகிறது. இது ஒரு செய்தி. மூன்றாவதாக டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தார், வயர்ல வந்த ஒரு கட்டுரை. அந்த வயர்ல வந்த கட்டுரையில பழைய நினைவுகளை பற்றி இப்ப இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் மனப்பான்மை, அறிவியல் அணுகுமுறை குறித்து எழுதியிருந்தாங்க. அதனால அந்த கட்டுரையில குறிப்பிட்டது என்னன்னா, 2001 வாஜ்பாய் அரசாங்கம் ஆட்சி செய்த பொழுது, அப்பொழுது வந்து வேத ஜோதிடம் என்ற ஒரு படிப்பானது பிஜி வரைக்கும், அதாவது பட்டமேற்படிப்பு வரைக்கும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது மதுரையில கூட நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நீண்ட போராட்டம் நடத்தி அதை 2-3 வருடங்கள் போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிறுத்தினோம். அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி பலவித போராட்டங்களுக்கு இடையே, பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே, செனட் சிண்டிகேட் என்று பல்வேறு இடங்களில் ஆர்கியூமெண்ட் பண்ணி கல்லூரி ஆசிரியர் சங்கம் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதை வந்து நம்ம வந்து அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வராமல் தடுத்து நிறுத்தினோம். அந்த சமயத்துல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து. ஆனால் அதை வந்து 2001 ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் இருந்த PM பார்கவா என்று சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் அவர்கள் வந்து வழக்கு தொடுக்கிறார். இது வந்து அஸ்ட்ராலஜி வந்து ஒரு அறிவியல் பாடம் அல்ல, எனவே அது அறிவியல் பாடமாக கருதி அதற்கு அங்கீகாரம் வழங்கக்கூடாது என்று வழக்கு தொடுக்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்கிறாங்க. அப்படி தொடுத்த பொழுது அந்த வழக்கு என்ன நிலை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1723 காலத்துல வந்த டிக்ஷனரிய அஸ்ட்ராலஜி என்பதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறது என்ற டிக்ஷனரிய படித்து பார்த்து அவர் வந்து அஸ்ட்ராலஜியை பாடமாக வைக்கலாம், தவறில்லை என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறார். அதுல அந்த அந்த பழைய டிக்ஷனரியில வந்த அந்த கருத்துக்களை, டெஃபினிஷனை வச்சு அவர் வந்து தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா, இது வந்து அஸ்ட்ரானமியை பற்றியும் பேசுகிறது, அதோடு சம்பந்தப்பட்டு மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளையும் இணைத்து பேசுகிறது. எனவே பாதி அறிவியல் இருக்கிறது, பாதி சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று அது குறிப்பிட்டிருக்கிறதுனால அறிவியல் இருக்கிறது என்ற காரணத்தினால அதை படிப்பிக்கலாம். இதுலயும் வந்து கோள்கள் பற்றி சொல்றாங்க, அது எந்தெந்த இடத்துல இருக்கிறது என்று குறிப்பிடுறாங்க என்று சொல்லி அந்த வழக்கை அவர் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது இன்றைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல, கல்லூரிகளில பாடமாக்கி வைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆனா அதே சமயத்துல அமெரிக்க ஒன்றியத்துல இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. என்னன்னா, டார்வின் கொள்கையை நம்ம வந்து பாடப்புத்தகங்களில் இருந்து எடுக்க வேண்டும் என்று ஒரு மதவாத குழு அங்கு கேஸ் போட்ட போது, அப்ப அங்கே வந்து இதே மாதிரி ரெஃபர் பண்ணி இதுல வந்து முழுக்க முழுக்க டார்வின் கொள்கை என்பது ஆதாரங்களுக்குரிய அறிவியலுக்குரிய குணாம்சங்கள் அனைத்தும் இதில் இருக்கின்றனால டார்வின் படத்தை கற்பிக்கலாம் என்று சொல்லி அங்கு தீர்ப்பு கொடுத்தாங்க.
அப்ப இந்த மாதிரி வந்து இன்றைக்கு உலக அளவுல பார்த்தோம்னா அறிவியலுக்கு எதிரான நிலை என்பது இன்றைக்கு இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது. அது நீதிமன்றமா இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று பகுதியுமே இன்றைக்கு வந்து அதே போல இன்றைக்கு மீடியா, குறிப்பாக சோசியல் மீடியா வளர்ந்த பின்னாடி இன்னைக்கு அறிவியல் மனப்பான்மை வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு பெரிய சவால்கள் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றி ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்திய நாட்டில் அறிவியல் மனப்பான்மை ஆன சவால்கள் வந்து முதல்ல இருப்பது வந்து போலி அறிவியல். இதை பற்றி நம்ம இதே இணையவழி கூட்டத்தில் முந்தி பேசியிருக்கிறோம். இப்போ வந்து போலி அறிவியல் என்பது மிக தீவிரமாக பரப்பப்பட்டு வருகிறது. இந்த போலி அறிவியல் தீவிரமாக பரப்பப்பட்டு வருவதன் மூலம் ஒரு அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரான குழுக்களை உருவாக்குவது, சிந்தனைகளை உருவாக்குறது என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு உள்ளார்ந்த நோக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பண்டைய புராணங்கள் வந்து வரலாறாகவும், இதிகாச கதைகளை வந்து அறிவியலாகவும் வந்து தொடர்ந்து ஒப்பிட்டு பேசுறாங்க. இது வந்து ஒரு காலத்துல இதையெல்லாம் ஒரு கோயில்ல உபன்யாசம் போலவோ அதை கதா காலத்தம் போலவோ நடந்து கொண்டிருந்தது போய் இன்றைக்கு வந்து அறிவியல் அறிஞர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் வந்து இன்றைக்கு இதை பற்றி பேசுறாங்க. குறிப்பாக 5000 6000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து விமானம் இருந்தது. ராமாயணத்துல ராவணன் புஷ்ப விமானத்தை பயன்படுத்தி சீதாதேவியை கவர்ந்து சென்றான் என்று சொல்வது போன்ற அந்த இதிகாத கதைகளை வைத்துக்கொண்டு இந்த விமானங்கள் எல்லாம் 6000 7000 வருஷங்களுக்குமே முன்னாடி இருந்தது என்று ஒரு கட்டுக்கதைகளை அறிவியலாக பேசுகிறது. நமது நாடு வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்திருக்கிறது அப்பொழுதே, இப்பொழுது கண்டுபிடிப்பதெல்லாம் ஒன்றும் புதிதல்ல என்று பேசுவது. அதுபோல அறிவியல் பூர்வமற்ற போலி அறிவியலை பிரபலமாக்குது. இது புராணங்களில் இருப்பது. அதே போல புராணங்களில் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை வந்து அது அறிவியலாக பேசுவது. குறிப்பாக குளோனிங். இப்போ பாண்டவர்கள் 100 பேராக கௌரவர்கள் 100 பேராக வடிவமைத்தது வந்து குளோனிங் என்றும், பிள்ளையார் வந்து அவருக்கு யானை தலையை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தது என்று போன்ற அந்த அறிவியல் பூர்வமற்ற போலி அறிவியல்களை மக்களிடம் பரப்புவதன் மூலம் ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையை அறிவியல் வழி சிந்திப்பதை இது வந்து தடை செய்கிறது. இது ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது. இந்த போலி அறிவியலை நாம் எவ்வாறு முறியடிப்பது என்பது குறித்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ரெண்டாவது, அறிவியல் சிந்தனைகள் மீது தாக்குதல். குறிப்பாக நம் நாட்டில் அறிவியல் சிந்தனை வளர்வதற்கு பல முயற்சிகள் விடுதலை பெற்ற காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுதலை பெற்றவுடன் நேரு போன்றவர்கள் மக்களுக்கு அறிவியல் மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து ஒரு அறிவியல் தொழில்நுட்ப சுயசார்பு கொள்கை கொண்ட ஒரு திட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குதல், இதன் மூலமாக போன்ற பல இதை அந்த அறிவியல் மனப்பான்மையை உருவாவதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினாங்க. அந்த அப்பொழுது இருந்த விடுதலை பெற்றவுடன் இருந்த ஆட்சியாளர்கள், அறிஞர்கள் எல்லாருமே நம்ம நாட்டிலே அறிவியல் வளர்ச்சியை கொண்டு செல்லும்போது அறிவியல் மனப்பான்மை உருவாகும் என்ற அடிப்படையில் அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்த்தார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள ஆட்சியாளர்கள், பிரதமர் உட்பட அறிவியல் கண்ணோட்டமற்ற சிந்தனைகளை வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு சமீபத்தில் கூட சென்னையினுடைய ஐஐடி இயக்குனர் டாக்டர் காமகுடி அவர்கள் வந்து பசுவின் சிறுநீரில் வந்து பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து அது வந்து தரம் கொண்டது என்று அவர் பேசுறாரு. அப்படி இது ஒரு பொறுப்பான அரசுல இருக்கிறவங்க, பிரதமர் அல்லது பெரிய அறிவியல் நிறுவனங்களில் இருக்கிறவங்க இதை ஏன் பரப்புறாங்க என்று சொல்லும் பொழுது, இது வந்து இவர்கள் பேசும்பொழுது அது மக்களிடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அரசே வந்து இந்த அறிவியல் சிந்தனை மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பல்கலைக்கழகங்களில், ஆராய்ச்சி சாலைகளில் அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரான தாக்குதல்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததை பார்த்துருக்குறோம்.
அதுவும் வந்து என்னன்னா ஒரு மாணவர்களை ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி அறிவியல் மனப்பான்மையை அவர்களிடமிருந்து விலக்கி வைத்து பேசுவதற்கு கூட ஒரு அச்சத்தை உருவாக்குகின்ற சூழல்ல இன்னைக்கு உயர்கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருபுறம் சாதாரண மக்களிடம் போலி அறிவியல் கட்டுக்கதைகளை உருவாக்கி அவர்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வெளியேற்றுதல், அதுபோன்று உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனங்களில் இந்த மாதிரியான அறிவியல் மனப்பான்மை அறிவியல் ஆராய்ச்சிகள் செய்பவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதன் மூலம் அவர்களை பேச விடாமல் இயங்க விடாமல் செய்கின்ற சூழ்நிலை வந்து ஒரு தாக்குதல் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது அடுத்த ஒரு முக்கியமான சவாலாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான சவால் என்னவென்று சொன்னால் கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு வந்து கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் இந்த மூன்றும் என்பது ஒரு அடிப்படையான காரணிகள். அறிவியல் வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சியின் மூலம் அறிவியல் மனப்பான்மைக்கும் வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கீடு தேவை. அறிவியல் வளர்ச்சி பெறும் பொழுதுதான் அதனுடைய தாக்கம் என்பது இந்த அறிவியல் மனப்பான்மை அது நாம் நினைத்த அளவு ஏற்பட்டுள்ளதா என்றால் இந்திய நாட்டில் நம்ம நினைத்த அளவு ஏற்படவில்லை. இருப்பினும் அதை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அப்போ அறிவியல் கல்வி, அறிவியல் ஆராய்ச்சிகள், தொழில்நுட்பம் போன்றவைகளுக்கான முதலீடு நிதி ஒதுக்கீடு என்பது கடந்த 10 வருடங்களாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் கல்வி நிதி குறைப்பதன் மூலம் நமக்கு வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வி அளிப்பது மறுக்கப்பட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள் குறைக்கப்பட்டு தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிப்பதற்கு போதிய நிதி உதவி இல்லாத பொழுது இந்த அறிவியல் வளர்ச்சி என்பது இங்கு மட்டுப்படுத்தப்படுகிறது. அது ஒரு சவாலாக இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். அடுத்து நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் அறிவியல் ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு என்பது மிக மிக குறைந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அறிவியல் ஆராய்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த துறையில இன்றைக்கு வந்து இந்தியாவில் 0.7% அளவிற்கு தான் ஜிடிபியில இந்திய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் அவ்வளவுதான் ஒதுக்குறாங்க. பல்வேறு நாடுகள் இப்போ சவுத் கொரியா, இஸ்ரேல், அமெரிக்க ஒன்றியம், சைனா போன்ற நாடுகள்லாம் மிக அதிக அளவுல ஆராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கு ஆராய்ச்சிக்கானது நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளின் மூலம் ஆராய்ச்சி நிதிகள் வழங்கப்பட்டு வந்தது. சிஎஸ்ஐஆர் மூலம் ஆராய்ச்சி நிதி, அது மாதிரி விவசாய ஐசிஏஆர் என்று சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கவுன்சில் மூலம் வழங்கப்பட்டது, ஐசிஎம்ஆர் மெடிக்கல் கவுன்சில் மூலம் வழங்கப்பட்டது, இப்படி பல்வேறு யூஜிசி மூலம் வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு துறைகளின் மூலம் அந்தந்த பகுதிகளுக்கு வேண்டிய ஆராய்ச்சிகளுக்கு உரிய தொகையானது ஒதுக்கப்பட்டு வந்தது. இப்பொழுது அந்த பல்வேறு துறைகளிலிருந்து வழங்கப்பட்ட ஆராய்ச்சி நிதி என்பது ஒருமுகப்படுத்தப்பட்டு நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசிய ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக நிதி வழங்கப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கை மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தேசிய கல்விக் கொள்கையில உருவாக்கப்பட்ட நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்பது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாகவும் அதுல எந்த விதமான ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் என்றது உள்பட அது தீர்மானிக்கிறது. அப்ப இது ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சிக்கு வழி இல்லாமல் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ அந்த வகையான ஆராய்ச்சிகளை செய்வதற்கு மட்டும் நிதி ஒதுக்குகின்ற ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பசு சார்ந்த ஆராய்ச்சிக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க. வரலாற்றுல அல்லது புனைவுகள்ல கூறப்படுகின்ற பல செய்திகளை ஆராய்ச்சி செய்வதற்கு கொடுக்குறாங்க. இப்ப சரஸ்வதி நதி இருக்கிறது என்று ஒரு வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு என்று சொன்னால் அதை பற்றி ஆராய்ச்சி, இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்காக நிதி வழங்கி கொண்டு இருக்கிறார்களே ஒழிய நம்முடைய அடிப்படை ஆராய்ச்சிகளுக்கும் நம்முடைய இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான ஆராய்ச்சிக்கான நிதி என்பது வழங்கப்படலை. இதுல இந்த தேசிய ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக 40% மட்டுமே அரசாங்கம் வழங்க இருக்கிறது. 60% தனியார்களிடமிருந்து பெறுவோம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இது எந்த விதத்துல நமக்கு உதவி செய்ய போறது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆராய்ச்சிகளை நடத்த அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதில் மிக மிக குறைந்த அக்கறையே இருக்கிறது. ஆராய்ச்சிகள் நிதி ஒதுக்கீடு குறையும் பொழுது நமக்கு அது ஒரு சவால். அறிவியல் மனப்பான்மையை
கான ஒரு சவாலாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆராய்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு அதை வந்து நம்ம அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை நம்ம வைக்க வேண்டியது இருக்கிறது. அதே போல இந்தியாவோட ஆராய்ச்சியின் நிலை என்பதும் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் மிக மிக குறைவாக இருக்கிறது. இது வந்து ஒரு இந்த நாட்டிற்கு நல்லதல்ல. இன்றைக்கு சைனா, தெற்காசிய நாடுகள் எல்லாமே வந்து ஆராய்ச்சியில மிக மும்முரமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையில, உயிரி தொழில்நுட்ப துறையில போன்ற பல்வேறு துறைகள்ல இன்றைக்கு ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய முதலீடுகள் செய்து இன்றைக்கு சைனா போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும்போது நாம் வந்து மிகப்பெரிய பின்னணியில் இருப்பதை வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆராய்ச்சியாளர்கள்ட வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தி, அவங்களுக்கான ஒரு ஆதரவு குறைந்திருக்கிறது, அவங்களுக்கான ஊக்குவிப்பு என்பதும் குறைந்திருக்கிறது. இந்த கடந்த காலத்துல 300க்கும் மேற்பட்ட அறிவியல் விருதுகள் வந்து ஆராய்ச்சியாளருக்கு வழங்கப்பட்டன, விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது அந்த 300க்கும் மேற்பட்ட விருதுகளை எல்லாம் இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து 56ஆக குறைத்து அந்த அந்த விதமான ஒரு ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஆராய்ச்சியாளர்களுடைய அவங்களுடைய ஆராய்ச்சிகளை அங்கீகாரம் இல்லாமல் செய்கின்ற நிலையை வந்து ஒரு சவாலாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்த்தோம்னா பாடத்திட்டம் குறைப்பு என்ற பெயர்ல ஏற்கனவே கருணாகரன் அவர்கள் வந்து குறிப்பிட்டாங்க எப்படி பாடத்திட்டங்கள்ல வந்து குறைப்பு செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இப்போ அறிவியல் கல்வியில குறைந்தபட்சம் இன்று நமது நாட்டில் ஓரளவு அறிவியல் பற்றி நிறைய புரிஞ்சிருக்காங்க, அறிவியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அறிவியல் விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம அறிவியல் கல்வியில, அறிவியல் பாடத்திட்டத்துல நம்ம வந்து அறிவியல் பூர்வமான அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய பாடங்கள் இருந்தன. ஆனால் கடந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்து அறிவியல் கல்வியில பாடத்திட்டங்கள் குறைப்பு என்ற பெயரில் அறிவியல் மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பா டார்வினுடைய பரிணாம கோட்பாடு வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஆவர்த்த அட்டனை, அந்த மெண்டலீஃபினுடைய பீரியாடிக் டேபிள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது. உயிரி பன்மை, பயோடைவர்சிட்டி என்று சொல்லிக்க பாடத்திட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சூழல் அறிவியல், ஈக்காலஜி என்று சொல்லக்கூடிய அதுவும் நீக்கப்பட்டிருக்கு. ஏன் வந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பாடத்திட்டங்களை நீக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்போ டார்வினுடைய கோட்பாடு என்பது மனிதன் எளிய உயிரினங்களிலிருந்து பரிணாமம் அடைந்து வந்ததை பற்றியும், ஒவ்வொரு உயிரினமும் பரிணாமம் அடைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை பற்றியும் அது வந்து அந்த டார்வினின் கோட்பாடு குறிப்பிடுகிறது. உயிரினங்கள் வேறுபட்டு இருக்கின்றன, அதற்கு முக்கியமான காரணம் அந்த இயற்கை வந்து அந்த மாதிரி உயிரினங்களை உருவாக்குகின்றது என்ற அந்த இயற்கை சார்ந்த கோட்பாடை டார்வினியன் கோட்பாடு முன்வைத்தது. இப்ப அதை வந்து நம்ம 9வது 10வது வரைக்கும் படிக்கலாம். இன்றைக்கு 9வது 10வதுல அந்த பாடங்கள்லாம் நீக்கப்படுகின்ற சூழ்நிலைனால அடிப்படையில பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த 9 10 வரை தான் படிக்கிறாங்க. அதற்கு பின்னாடி அவங்க +2 போகும் பொழுது பல குழுக்களாக பிரிந்து செல்கின்ற காரணத்தினால அந்த அடிப்படை அறிவியல் கோட்பாடுகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லை. இப்ப டார்வினின் கோட்பாடை எடுத்துட்டோம்னா பரிணாம கோட்பாடை பெரும்பான்மையான கோடிக்கணக்கில் படித்து வெளியிடுகின்ற மாணவர்களுக்கு வந்து அந்த டார்வினின் கோட்பாடு என்று எடுக்கப்படுகிறது. அப்ப இது எடுக்கப்படுவதன் மூலம் என்ன சிந்தனை உருவாக்கப்படும்? அதே சமயத்துல இந்த மத கோட்பாடுகளான இப்ப தசாவதாரத்தை தான் அவங்க ப்ரொமோட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு டார்வினியன் கோட்பாடு தெரிந்து நம்ம வந்து பலர் வந்து தசாவதாரம் கோட்பாடை நம்பிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இப்போ டார்வினியன் கோட்பாடை முழுமையாக நீக்கிவிட்டால் தசாவதார கோட்பாடு வந்து மேலோங்கி நிற்கும். அப்ப கடவுள் தான் மனிதனை படைத்தார், பல்வேறு மாற்றங்கள்ல பரிணாமம் இப்படித்தான் நடந்தது என்று தசாவதாரத்தை மனித பரிணாமத்தோடு ஒப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். பரிணாம கோட்பாடை அதில் ஒப்பிடுகின்ற சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆவர்த்த அட்டவணை என்பது மிக மிக முக்கியமான உண்டு. இன்றைக்கு வந்து பழமையான கோட்பாடு என்பது 5 பூதங்களினால் மட்டுமே ஆக்கப்பட்டது என்ற கோட்பாடு தான் இருக்கின்றது. அந்த கோட்பாடை உடைத்தெறிந்து
இந்த பூமியானது, இந்த பிரபஞ்சமானது பலவிதமான தனிமங்களால் ஆக்கப்பட்டது என்பதை பற்றிய ஒரு கோட்பாடை கூறுவதுதான் ஆவர்த்த அட்டவணை. அந்த ஆவர்த்த அட்டவணையில இவ்வளவு தனிமங்கள் இருக்கின்றன, மூலகங்கள் இருக்கின்றன, 100க்கும் மேற்பட்ட மூலகங்கள் இந்த பூமியில இருக்கின்றன என்று அந்த அட்டவணை பேசுகிறது. அப்ப இது மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட பல்வேறான தனிமங்கள் இருக்கின்றன என்ற ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனையை உருவாக்குகிறது. இது வந்து வளர்வதற்கு விரும்பல. இப்ப நீங்க வந்து அரிட்டாப்பட்டியில டங்ஸ்டன் போராட்டம் ஏன் வந்தது? டங்ஸ்டன் என்பது ஒரு தனிமம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன, அதனுடைய அட்டாமிக் வெயிட் என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதை என்னதற்கு பயன்படுத்தலாம், அந்த அந்த தனிமத்தை தோண்டி எடுக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் போன்ற பல்வேறு வகையானதெல்லாம் நம்ம சாதாரண மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அறிஞர்கள் புரிந்திருக்கிறார்கள். அறிஞர்கள் சொல்வதை மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ஆவர்த்தன அட்டவணை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஆவர்த்தன அட்டவணையை நீங்க பாடத்திட்டத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து என்னன்னா, இந்த இப்படிப்பட்ட தனிமங்கள் நமது பூமியில் நிறைந்திருக்கின்றன என்ற அந்த சிந்தனையவே மாணவர்களிடமிருந்து நீக்குவதுதான் இந்த இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கமாக நம்ம பார்க்கணும். அதுபோன்று உயிரிப்பன்மை, இன்னைக்கு உயிரிப்பன்மை என்பது ஒரு முக்கியமானது, அறிவியல் மனப்பான்மைக்கு உகந்தது. உயிரினங்கள் பல்வேறு வகைப்பட்டதா இருக்கின்றன, பல்வேறு சூழலில் பல்வேறு உயிரினங்கள் இருக்கின்றன, ஒரே சூழலில் பல்வேறு உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த உயிரிப்பன்மை என்பது நீக்கப்படுவதன் காரணமாக நம்ம வந்து மாணவர்களுக்கு அந்த உயிரினங்களை பற்றிய அறிவியல் விழிப்புணர்வு குறைந்து விடுகிறது. அப்ப உயிரினங்கள் அழிந்து போவதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லாம போயிடும். அந்த அந்த சிந்தனையில் தான் அவங்க வந்து உயிரிப்பன்மையை நீக்கிறாங்க. சூழல் அறிவியல் நீக்கியிருக்காங்க. சூழல் அறிவியல் என்பது காடுகள், மலைகள், நீர்மண்டலம், நிலமண்டலம், வாயுமண்டலம் என்று சொல்லக்கூடிய சூழல் அறிவியல் நீக்கியிருக்காங்க. இப்ப சூழலின் முக்கியத்துவம், ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லது உயிரற்றவைகளும் எவ்வாறு ஒன்றோடு இணைந்து செயல்படுகிறது என்ற அந்த அறிவியல் விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியிலே சிறு வயதிலே உருவாது மிக மிக அவசியமா இருக்கிறது. அந்த சூழல் அறிவியல் பாடத்தை நீக்கிட்டோம் சொன்னா மாணவர்களுக்கு என்ன, அந்த சூழல் அறிவியலை பற்றிய சிந்தனையே குறைந்துடும். சூழல் அழிவதை பற்றி அவர்களுக்கு அக்கறை இருக்காது. இப்போ சூழல் அறிவியல்ல இவ்வளவு காற்று மாசடைந்திருக்கிறது, தண்ணீர் மாசடைந்திருக்கிறது, இதை பற்றியெல்லாம் நீங்க பாடத்துல சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஓரளவு அவங்களுக்கு ஒரு அறிவியல் விழிப்புணர்வு ஏற்படுது. இந்த அடிப்படையில அறிவியல் விழிப்புணர்வு உருவாக்குகின்ற, அதன் அடிப்படையில் அறிவியல் சிந்தனையை மேம்படுத்துகின்ற இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் இந்த ஒன்றிய அரசு குறைத்து வருகின்ற காரணத்தினால நமக்கு என்ன ஆச்சுன்னா இன்றைக்கு அது ஒரு அறிவியலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதே போல கல்வியில் பழமைவாதம், இன்றைக்கு கல்வி திட்டத்துல முழுக்க முழுக்க வந்து பழமைவாதத்தை கொண்டு வர, குறிப்பாக வந்து இந்திய பாரம்பரிய அறிவியல் என்ற அடிப்படையில தேசிய கல்விக் கொள்கையில இதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில ஜோதிடம், வாஸ்து, இன்றைக்கு வாஸ்து என்கின்ற ஒரு பிரிவு என்பது இன்றைக்கு பொறியியல் கல்லூரியில அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேத கணிதம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆயுர்வேதம் போன்ற எந்தவித ஆதாரமுமற்ற, சோதனை முறைகளற்ற பல்வேறு வகையான பழமைவாத கல்வியை, அதாவது இந்திய பாரம்பரிய அறிவு என்ற அடிப்படையில இதை வந்து எடுத்திருக்கிறார். இந்திய பாரம்பரிய அறிவு அறிவியல் சார்ந்து நிறையா இருக்கிறது, அறிவியல் சார்ந்தது இருக்கின்றது. அதுபோன்று சாதாரண மக்கள் அல்லது வந்து பழங்குடியினர், பட்டியலின மக்கள், பல்வேறு சமூகத்தினிடம் இருந்து இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. அந்த அறிவு வந்து இதுல கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஆவி, மறுபிறப்பு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி மண்டியில வந்து இந்த ஆவி மறுபிறப்பு குறித்த பாடம் வைத்திருக்கிறாங்க. அப்ப கல்வியில் பழமைவாதத்தை இப்பொழுது திணிப்பதற்காக வந்து மிகப்பெரிய சவால். இது எதிர்கால சந்ததியினர் எவ்வாறு இதுல வந்து இதுல இருந்து தப்பிக்க போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பெரும்பாலும் இன்றைக்கு அரசினுடைய கொள்கைகள்ல, அரசினுடைய ஆதாரங்கள்ல, அவங்க சொல்லுகின்ற முறைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்சஸே இல்லை, தரவுகள் என்பது இல்லை. இப்ப தரவுகளை ஒதுக்குதல், தரவுகளை தருகின்ற
உண்மையான தரவுகளை தருகின்ற ஆராய்ச்சி நிறுவனங்களை எல்லாம் மூடிட்டாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் என்றதை வந்து அப்படியே அதை வந்து மூடுகின்ற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய தரவுகளை எதுவுமே எடுத்துக்கொள்வதில்லை. இப்போ இந்தியாவில் அவங்க கொடுக்குறாங்க மால் நியூட்ரிஷன் இருக்கிறது, அனிமியா இவ்வளவு சதவீதம் இருக்கின்றது என்று ஆய்வுகள் அடிப்படையில் கொடுப்பதை இன்றைக்கு வந்து அந்த தரவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு தரவுகள் அல்லாத பல திட்டங்களை உருவாக்குறாங்க அல்லது அறிவிப்புகளை சொல்லுகிறார்கள். இது வந்து ஒரு அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது. அறிவியல் அறிவியல் என்றாலே ஆதாரங்களுடன் போதிய தரவுகளுடன் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்கதான் அறிவியல் மனப்பான்மை என்று குறிப்பிடுகிறோம். இப்போ நீங்கள் வந்து COVID-19 கொரோனா காலகட்டத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து உண்மையான தரவுகள் அடிப்படையில் கொடுக்கப்படலை. அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு கும்பமேளாவில் 60 கோடி பேர் கங்கையில் குளித்ததாக குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த கும்பமேளாவில் அந்த கங்கை நீர் எவ்வளவு மாசுபட்டு இருக்கும் என்று அதை ஆராய்ச்சியாளர்களே ஆய்வு செய்து அதில் பாக்டீரியாக்கள் இருந்திருக்கின்றன, அந்த இது வந்து மாசுபட்டு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இது தரவுகளோடு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சரே அப்படிலாம் இல்லை, அது குடிக்க தகுந்ததுதான் என்று தரவுகளற்ற வகையில பேசுறத பார்க்குறோம். தரவுகள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டுமல்ல, இன்றைக்கு அமெரிக்க ஒன்றியத்தில் விட ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவர் வந்து இன்னைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் இதை பற்றி பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பீப்புள்ஸ் டெமோக்ரஸி என்ற இதழில் வந்து எழுதியிருக்காங்க. எப்படி வந்து அமெரிக்கா வந்து அறிவியலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, ட்ரம்ப் வந்து எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் என்பதற்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன் என்று அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதற்கு என்ன சொல்றார், நீங்க வந்து அரசினுடைய அனுமதி பெற்று தான் நீங்க தரவுகளை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்ப இன்றைக்கு அரசு முழுக்க முழுக்க அறிவியலை தனது ஆக்கிரமிப்பின் கீழ் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல தரவுகளை அழித்தல், பல்வேறு தரவுகளை வந்து அழிச்சிடுறாங்க. குறிப்பா இன்னைக்கு வந்து டெல்லி ரயில் நிலையத்துல மிகப்பெரிய ஸ்டாம்பீடு ஏற்பட்டது. இந்த கும்பமேளாவுக்கு போனவங்க அதை பார்த்தீங்கன்னா பெரிய வேடிக்கையா இருக்கு. அதுல வந்து இறந்தவர்கள் 16 பேர் 20 எவ்வளவு பேருன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த கவர்னர் என்ன பண்றாரு, ஸ்டாம்பீட் அட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் முதனா பேசுறாரு. அடுத்து வந்து அதை அழிச்சிடுறாங்க. அதை அழிச்சிட்டு அந்த பேப்பரை பூரா அழிச்சிட்டு ஸ்டாம்பீட் அட் ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான தரவுகளை அழித்தல், தரவுகளை ஒதுக்குதல், இது செய்வதன் மூலமாக நமக்கு வந்து என்ன பார்த்தோம்னா அறிவியல் ஒரு மிகப்பெரிய சவால், அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பதில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒட்டுமொத்தமாக இன்றைய சூழல்ல ஒன்றிய அரசாங்கமானது அரசமைப்பு சட்டங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அறிவியல் மனப்பான்மை என்று ஒரு சட்டம் 1976 உருவாக்கப்படுகிறது. அது வந்து எமர்ஜென்சி பீரியட்ல உருவாக்க கொண்டு வந்தாங்க. அதனால அது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட அம்பேத்கர் எழுதப்பட்ட சட்டத்தில் அது இல்லை என்று சொல்லி அந்த அறிவியல் மனப்பான்மை சட்டம் என்பது இடையில் சேர்க்கப்பட்டது. ஆகவே அதை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவியல் மனப்பான்மை 51AH என்பது இது வந்து ஒரு ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாகத்தான் குறிப்பிடுறாங்க. அது ஒரு சட்டம் கிடையாது, ஒரு கடமை. அது வந்து ரைட்ஸ் கிடையாது, ஒரு கடமையாக குறிப்பிடுறாங்க. அப்படி கடமையாக குறிப்பிடும் பொழுது இந்த 51AHல ஒவ்வொரு குடிமகனும் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும், மனித தன்மையை வளர்க்க வேண்டும், விசாரித்தறிந்து எதையும் ஒரு முடிவுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இந்த சட்டம் என்பது இவங்க எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டாந்தது வந்து இவங்களா கொண்டாடலாம். சர்வதேச அளவில் ஹியூமன் ரைட்ஸ் என்ற அந்த சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்கே கொண்டாந்தாங்க. ஆனா இது வந்து அந்த அப்போதைய அரசாங்கம் கொண்டு வரவில்லை. ஆகவே இது வந்து சர்வதேச சட்டம். இன்னைக்கு வந்து சர்வதேச சட்டத்தை வந்து பிரதமர் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்காங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதனால இதை கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு சர்வதேச சட்டங்களை குறிப்பிட்டு அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த அறிவியல் மனப்பான்மை சட்டம் என்பதும் ஒரு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தான் இங்க வந்து கொண்டு விடப்பட்டது. அதே போல தேசிய கலைத்திட்டம், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் என்பது ஒரு அறிவியல் பூர்வமான கல்வியை உருவாக்குவதற்கான மிகுந்த பல்வேறு அறிவியல் அறிஞர்கள், கல்வியாளர்கள் இவங்களை வைத்து உருவாக்கப்பட்ட கலை திட்டம்.
இன்னைக்கு தேசிய கலைத்திட்டம் 2024 வரப்போகிறது. அதுல வந்து இந்த தேசிய கலைத்திட்டத்தை முழுவதுமாக நீக்கிவிட்டு எந்தவித ஜனநாயகபூர்வமான விவாதங்கள், கலந்துரையாடல் எதுவும் இல்லாமல் அவர் வந்து கொண்டு வராங்க. அது வந்து இது இது ஒரு தாக்குதலாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று கல்வி உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டத்தையுமே இன்றைக்கு வந்து அவங்க முழுமையாக அந்த சட்டத்தை அமுல்படுத்தாமல் அதை சிதைப்பதற்கு இந்த 3 சட்டங்களுமே நம்முடைய அறிவியல் மனப்பான்மைக்கும் அறிவியல் கல்வி வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய இந்த சட்டங்கள் என்பது இன்றைக்கு ஒரு ஒரு சவாலாக இருக்கிறது. ஆகவே நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு என்ன, அந்த அரசமைப்பு சட்டங்களை பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அடுத்து என்னன்னா, பன்முகத்தன்மையை அழித்தல். இது ஒரு சவால். இன்னைக்கு வந்து இந்திய நாடு பல்வேறு கலாச்சாரம், பண்பாடு, உணவு, உடை, மொழி, கலை போன்ற பல்வேறு வகைகளில் நம்ம வந்து பன்முகத்தன்மை இருக்கிறது. இந்த பன்முகத்தன்மையை தான் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை என்று ஆரம்பத்திலிருந்து நம்ம குறிப்பிட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பன்முக தன்மை கொண்ட இந்த பண்பாடு என்பதில் அறிவியலும் ஒன்று வருகிறது. சயின்ஸ் இஸ் ஆல்சோ ஏ கல்ச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த பன்முகத்தன்மையை அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனாலதான் வந்து இந்த உணவு, உடை, மொழி, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்தி மொழி படிக்கணும், 3வது மொழி சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அதை எவ்வளவு சூழ்ச்சியாக பேசணும் அவ்வளவு சூழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன் வந்து அந்தந்த மாநிலத்தில் அவரவர்கள் மொழிகளுக்குரிய அங்கீகாரத்தையும் உரிமையை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த பன்முகத்தன்மை என்பது ஒரு வகையான அறிவியல் மனப்பான்மை. உங்களுக்கு அறிவியல் மனப்பான்மை இருந்தால் நீங்க பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்வீர்கள். அறிவியல் மனப்பான்மை இல்லாத போது நம்ம அந்த பன்முகத்தன்மையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிந்தனையை உருவாக்கி விடுகிறது. அதனால இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா, இந்த பன்முக பண்பாடுகளை எல்லாம் அழிப்பது என்பது மீண்டும் ஒரு விதமான சவாலாக இருக்கிறது. அதே போல பன்முக சித்தாந்தங்கள், இந்திய நாடு என்பது பன்முக சித்தாந்தங்களை கொண்டது. ஆத்திகம், நாத்திகம், கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், சமத்துவம் என்ற மாறுபட்ட சித்தாந்தங்கள் கொண்டது இந்திய நாடு. இன்றைக்கு வந்து ஒரே வகையான சித்தாந்தத்தை கொண்டு வருவது ஒரு முயற்சி செய்யப்பட்டு வருகிறது. இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல மத சீர்திருத்தவாதிகள், அவரவர்கள் மதத்துல இருந்து கொண்டே சீர்திருத்தம் செய்தவர்கள்லாம் இருக்காங்க. பசவண்ணா, வள்ளலார், அவங்க மதத்தில் இருந்து கொண்டே மதத்தில் சீர்திருத்தவாதிகளை செய்தார்கள். அதே போன்று சமூக சீர்திருத்தவாதிகளாக அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பன்முக சிந்தனைகளை வந்து அதை மறுத்தளிப்பது அல்லது அதை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கவர்னர் உட்பட எப்படியெல்லாம் அதை திரிக்கிறாங்க. திருவள்ளுவரை பற்றி, அகத்தியரை பற்றி, தொல்காப்பியரை பற்றி, இப்படி அந்த பன்முக சித்தாந்தங்களை அதை வந்து திரித்து அழித்து ஒழிக்கின்ற அந்த போக்கு என்பது நமக்கு வந்து அறிவியல் மனப்பான்மைக்கு இந்த பல்வகைப்பட்ட சிந்தனைகள் வந்து நமக்கு இருக்கணும். அது இருந்தால்தான் வந்து நமக்கு வந்து எது சரியான சிந்தனை, எது மாற்று சிந்தனைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதுவே ஒரு அறிவியல் மனப்பான்மை. பிறருடைய ஜனநாயக கருத்துக்களை கேட்டுக்கொள்வது என்பது ஒரு அறிவியல் மனப்பான்மை. அப்ப இந்த சித்தாந்தங்களை அழிப்பதன் மூலமாக நம்முடைய அறிவியல் மனப்பான்மைன்னு ஒரு பகுதியை அழித்துக் கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து தற்சார்பு அறிவியல் கொள்கைகளை புறக்கணித்தல். இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்திய நாடு விடுதலை பெற்றவுடன் ஒரு அறிவியல் தற்சார்பு மூலமாக நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்று சுதந்திரத்திற்கு முன்னரே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைமையில இருந்த காங்கிரஸ் கட்சியில அதை வந்து பிளானிங் கமிட்டி என்று போட்டார்கள். அதனுடைய அடிப்படையில வந்து இந்தியா விடுதலை பெற்றவுடன் பல்வேறு வகையான அறிவியலாளர்கள், சமூக விஞ்ஞானிகள் போன்றவர்களுடைய பங்களிப்புல நம்ம தற்சார்பு கொள்கை உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் என்பது இருந்தது. அந்த சமயத்திலும் கூட பல்வேறு வகையான ஜனநாயக கருத்துகளுக்கு வாய்ப்பு இருந்தது. காந்தியினுடைய கிராம சுயசார்பையும் அந்த அப்போதைய அரசாங்கம் அங்கீகரித்தது. ஜேசி குமரப்பா அவர்களுடைய அந்த கிராம சுயசார்பு கொள்கை அதை வந்து அப்போ அமல்படுத்தினாங்க. அது மாதிரி நேரு வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் என்ற ஒரு இடதுசாரிகள் வந்து ஒரு சமத்துவத்திற்கான பொருளாதாரம்
என்று சொல்லக்கூடிய அந்த இப்ப அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு தற்சார்பு கொள்கை என்பது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த தற்சார்பு கொள்கை என்பது கைவிடப்பட்டுள்ளது. இதுவே நம்முடைய அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரான ஒரு இதை நம்ம பார்க்குறோம். அதே போல இன்றைக்கு மிகவும் சர்ச்சைக்குரிய எதிர்ப்பு கொண்டிருக்கின்ற தேசிய கல்விக் கொள்கை 2024 என்பது ஒரு அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது. குறிப்பாக அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய கல்வி முறையில பண்டைய கல்வி முறையை அது மீண்டும் புனரமைப்பு செய்கின்ற ஒரு பிற்போக்குவாதமான கல்வியாக இருப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது இந்திய பாரம்பரிய அறிவுங்கிற பொருள்ல சமஸ்கிருத இந்துத்துவ கோட்பாடுகளே அது திணிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எந்தெந்த விதமான கல்விகளை உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டாடுறாங்க என்ற அடிப்படையில இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பதும் ஒரு அறிவியல் மனப்பான்மைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை நாம் சந்தித்து அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இறுதியாக நான் குறிப்பிட விரும்புவது காந்தி சர் சி வி ராமன் இவர்களிடையே ஏற்பட்ட ஒரு உரையாடல். சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கியவுடன் அப்பொழுது உரையாடல் நடக்கும்போது சி வி ராமன் ஒரு நாத்திகர் அல்ல, ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அறிவியல் தான் எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும், மதம் ஒன்றிணைக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் சி வி ராமன் என்ன சொல்றாருன்னா, பெண்களை அறிவியலுக்கு அதிக அளவில் கொண்டு வர வேண்டும், அவர்களிடம் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு பாருங்க, அந்த அர்ப்பணிப்பே ஒரு அறிவியலுக்கான பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு என்று அவர் காந்தியிடம் உரையாடுகிறார். இன்றைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நமது நாட்டுல தனிநபர் சுதந்திரமும் முனைப்பும் நசுக்கப்படுகிறது என்று அப்பொழுதே அவர் காந்தியோடு உரையாடுகிறார். இது ரெண்டும் தேவை. அறிவியல் வளர்ச்சிக்கு தனிநபர் சுதந்திரமும் தனிநபர் முனைப்பும், அறிவியல் சார்ந்த முனைப்பும் நமக்கு தேவைப்படுகிறது. ஜனநாயகத்துல சுதந்திரம் இல்லாத ஒரு ஜனநாயகம்ன்றது மாயை, அது ஒரு தவறான நம்பிக்கை. இப்ப நம்ம ஜனநாயகத்துல சுதந்திரம் இல்லை, ஃப்ரீடம் இல்லை, நீங்க பேச முடியாது, சுதந்திரமான முறையில பேச முடியாது, கருத்து சுதந்திரம் இல்லை. அந்த சூழல்ல நம்ம இந்த ஜனநாயகம் என்பதே ஒரு மாயை, இது ஒரு தவறான நம்பிக்கை என்று நம்ம சி வி ராமன் காந்தியுடன் உரையாடுவதை இந்த அறிவியல் தினத்தன்று நாம் நிச்சயமாக அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிகள் தோழர். ஒரு நீண்ட நெடிய கருத்தாக்கத்தை கொடுத்துக்கிறீங்க. அநேகமா இப்ப இந்த நிகழ்வை உற்று நோக்குறவங்களுக்கு தெரியும், தேசிய அறிவியல் தினம் வழக்கமா நம்ம தேசிய அறிவியல் தினத்தன்னைக்கு எதற்காக அந்த ஆராய்ச்சி நடந்துச்சு, எதை தேசிய அறிவியல் தினம் சொல்றோம், இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நாம கொஞ்சம் தேசிய அறிவியல் தினம் அனைவருக்கும் தெரிந்த தகவலா மாறிடுச்சு. ஆனா அந்த அறிவியல் தினத்துல நம்ம ஒரு தகவலை பேசணும். நாம நினைக்கிற மாதிரி அறிவியல் மனப்பான்மை அந்த அளவுக்கு இலகுவாக இருக்குதா அப்படின்ற தகவல் டவுட் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. அதனால எதிர்நோக்கு சவால்கள்னு வச்சு பேசணும். அப்ப கல்வியிலிருந்து இன்று பொதுவான சட்ட அமைப்பு, சட்டத்தை அணுகிற விதத்துல இருந்து, ஒரு நிதியை ஒதுக்குறதுல இருந்து, எல்லா இடத்துலையும் எவ்வளவு புறக்கணிப்பு அறிவியலுக்கு இருக்குதுன்னு தான் தொடர்ச்சியா அந்த வரிசை காட்டியிருந்தாரு. அது பாட புத்தகத்துள்ளார நுழைஞ்சி பல வேலைகளை செய்யுது. பாட புத்தகத்துல சொல்லுகிற அறிவியல்ன்றது அநேகமா அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் உட்கார்ந்து பேசி இதுதான் பாடத்துல கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவ உரையாடல் நடத்தி தான் கொண்டு வரப்படும். அந்த பாடத்திட்ட இருந்து அதை எடுக்கிற அந்த வேலை நடக்குதுன்னா அது மிகப்பெரிய சவாலு அறிவியல் மனப்பான்மைக்கு சொல்லுவாங்க. இப்படியான தகவலை கொடுத்துருக்காங்க. தொடர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும் கேள்விகளை கேட்கவும் கையை உயர்த்துங்க நான் அழைக்கிறேன். சரி, ஒரு ஒரு சிறப்பான ஒரு உரைய பிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு பிஆரோட இந்த நேரலை மூலியமா சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்ச கள்ளக்குறிச்சி மாவட்ட உங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஏதோ அறிவியல் மனப்பான்மைனா ஏதோ அறிவியல்ன்றதோட இல்லாம அதுல கல்வியில இருக்கிற அரசியல், மூடநம்பிக்கை, போலி அறிவியல் இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய
அறிவியல் மனப்பான்மை எப்படி வளர்க்குறாங்க, எப்படி வளர்ந்தது, எப்படி அதை அழிக்கிறதுக்கு முற்பட்டு இருக்கிறாங்கன்ற விஷயத்த ரொம்ப தெளிவா படம் போட்டு புட்டு புட்டு வச்சுட்டாரு பிஆர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து அது ஒண்ணா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் சொன்னதை பாராட்டணும்னா அந்த விஷயத்த பாராட்டலாம். இன்னொரு விஷயம் வந்து அறிவியல் இயக்கத்துல என்னுடைய சந்தேகம், அறிவியல் இயக்கத்துல இந்த மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் இந்த அறிவியலுக்கு எதிரான கருத்துடையவங்க பூந்து இருக்கிறாங்களோன்னு எனக்கு டவுட் வருது. நிறைய பேர் வந்து இப்ப அறிவியல் இயக்கத்தை கேப்சர் பண்றாங்க. அது அறிவியல் பலகைன்ற பேர்லயோ, இங்க பாண்டிச்சேரியில அரபிந்தோ சொசைட்டின்ற பேர்லயோ அறிவியல் இயக்கத்தை அவங்களுடைய இதுக்காக பயன்படுத்திக்கிற மாதிரி தோணுது. இதுவும் வந்து அவங்க ஒரு எப்படி நுழையிறாங்க அறிவியல் இயக்கத்தினுடைய தன்மையில அப்படின்றத பிஆர் சொல்லணும். நான் ஒருவேளை தப்பா சொல்றேன்னு எனக்கு தெரியல, பிஆர் அதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு உரையாடலை நடத்த வேண்டியது நினைக்கிறது. சரிங்க தோழர், சொல்லுங்க தோழர். ரொம்ப நன்றி தோழர். ஆர்டி வந்து வெளிநாட்டுல இருந்து வந்துட்டீங்களா ஆர்டி? வந்துட்டேன், வீட்டுலதான் இருக்கிறேன், சென்னையில இருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சென்னைக்கு உங்களுடைய குரலை கேட்டது, நீங்க பாராட்டியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது, மீண்டும் ஒரு உற்சாகத்தை தருகிறது. இப்ப நீங்க கேட்டது என்னன்னா, இந்த அறிவியல் இயக்கத்துல வந்து இன்னும் நம்ம சொல்ற இன்னும் ஊடுருவல, ஆனா அறிவியல் இயக்கத்துல உள்ளவர்களை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அததான் அப்படிதான் நான் அந்த டோன்ல தான் அந்த அவங்க வந்து அத வந்து அந்த மாதிரியான தனிநபர்கள் வந்து அறிவியல் பரப்புதல் ஆர்வமா இருக்கிற உருவங்களை பிடிச்சு இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை ஒரு அமைப்பாகவும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அச்சத்தை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், பாண்டிச்சேரி அறிவியல் இயக்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வந்து அந்த தனிநபர்கள் முனைப்போடு செயல்படுபவர்கள் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். வேற இந்த மாதிரி பல செயல்படுறவர்கள், அது நமக்கு ஒரு உரிய பலவீனமா தான் இருக்கு. அவங்க அந்த விஞ்ஞான பிரசாரம், அறிவியல் பலகையோ நம்மளோட இருக்கும் பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, அறிவியல் இயக்கங்கள் நாங்க அமைப்பா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது அதுல இருக்கிறவங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவங்க ஓபன் பண்ணாங்க. அதுலதான் அந்த இதுலதான் சில பேர் வந்து அதுல இணைந்திருக்கிறார்கள். நம்ம இன்னும் அறிவியல் இயக்கம் என்பது போல இன்னைக்கு அந்த விஞ்ஞான பிரசாரமே அரசாங்கம் வந்து மூடி விட்டது. இப்ப நம்ம அரசாங்கத்துக்குமே அறிவியல் பரப்புதல ஒரு அக்கறை இல்லை. விஞ்ஞான பிரசாரையும் மூடிட்டாங்க. தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாடு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இயக்கத்தையுமே அவங்க மூடிட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அறிவியலுக்கு வந்து சுயமாத்தான் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவியல் குழந்தைகள் அறிவியல் மாநாட்டை சுயமாத்தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஞ்ஞான பிரசார் நிறுவனத்தையுமே மூடிட்டாங்க. இதுதான் வந்து இந்த விஞ்ஞான பிரசார் அமைப்பு, NCSTC போன்ற அமைப்புகள்லாம் 1981 சயின்டிபிக் டெம்பர் டெக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குன்னூர் டெக்ளரேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் அவங்க உருவாக்குனாங்க. நம்ம எவ்வளவோ அறிவியல் மூலமா வளர்ச்சி கொண்டு வந்தாலும் மக்கள் மத்தியில இன்னும் அறிவியல் மனப்பான்மை வளரவில்லை, அறிவியல் விழிப்புணர்வு போய் சேரவில்லை என்ற அடிப்படையில தான் அந்த NCSTC எல்லாம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி தான் நமக்கு இந்த BJVJ நம்ம ஜன் விக்யான் ஜாதா அதெல்லாம் வந்து அறிவியலை ஒரு மிக பிரமாண்டமான அளவுல எடுத்து சென்றாங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் மூடுவிழா நடத்தியாச்சு. அதற்கு பதிலாக அந்த நிதியை கொண்டு போய் இன்னைக்கு வந்து RSS சார்பான ஒரு அறிவியல் அமைப்பிடம் கொடுத்து அவங்க தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அறிவியல் இயக்கங்கள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அவர்களை இன்றைக்கு தனிநபர்கள் பிச்சை எடுத்திருக்காங்க. அதான் இப்ப நடந்திருக்கிறது. சரிங்க தோழர், ரொம்ப நன்றி தோழர். என்னுடைய சந்தேகத்தை தான் உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப உள்ள பூந்து இப்ப கூட இந்த சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ்ல நடுவரா போறவங்க புதுசா கண்டுபிடிச்சு DST மூலியமா அனுப்புற மாதிரி அந்த RSSல யாராவது இருக்கிறாங்க அவங்கள நடுவரா அனுப்புறாங்க. அது கண் கூட தெரியுது. ஏற்கனவே இருந்த நடுவரெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்றாங்க. அது ஒரு மாதிரியா உள்ள பூந்து செயல்படுறாங்க. அறிவியல் இயக்க தோழர்கள் ரொம்ப முனைப்புடன் இதை வந்து திரும்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து இப்ப நீங்க பேசுன மாதிரி அரசியலை பேசணும்னு சொன்னா அறிவியல் இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறதுதான் நல்ல அரசியலா எனக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். இப்ப அறிவியல் இயக்கம் கராரா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரி வெளியே செல்பவர்களை வந்து ஈடுபடுத்துவதில் ஒரு கராராத்தான் இருக்காங்க. ஆமா ஆமா, அது இருக்கிறாங்க. அது எனக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்களுடைய கரெக்ட் அவங்களுடைய உழைப்பு வீண் போகல. அவங்க ஆமா ஆமா. அது அவங்க பரவாயில்ல, நம்மளால முடிஞ்ச அளவு அரசு ஆதரவு இல்லாட்டாலும் நம்ம செய்வோம், ஒன்றிய அரசுடைய ஆதரவு செய்வோம் என்ற அந்த ஒரு திராணியோட தான் இருக்காங்க. அதான் ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் அறிவியல் இயக்கத்துக்கும் இளைஞர்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் தோழர். வயது கடந்து போயிட்டே இருக்குது நமக்கு. அதனால இருக்கிற இளைஞர்கள் வந்து முனைப்புடன் செயல்படும். உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். தங்கராஜ் தோழர். தங்கராஜ் தோழர் அவரு வேல்முருகன் தோழர் பேசுங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிகழ்வில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். தமிழ் அறிவியல் மனப்பான்மை, அதுக்கான சவால்களை பற்றி தோழர் மிக சிறப்பான முறையில் அறிவியலாளர்களுக்கு உரிய ஒரு உரித்தான அணுகுமுறையோடு பதிவு செய்திருக்கீங்க. சிறப்பாக எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது தோழர். நீங்களுடைய என்ன சொல்ல வரீங்க, அந்த ஸ்லைடு எல்லாமே ஷோவும் நல்லா இருந்துச்சு. உங்களோட பேச்சு நல்லா ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஒரு ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி சிறப்பாக முறையில் இருந்துச்சு. எதனா பேசினா இது மாதிரி தான் பேசணும், இது மாதிரியான கருத்துக்களை தான் தொகுத்து வழங்கணுங்கிற ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துருக்கு தோழர். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெரும் சவால்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அரசியல் வலிமையோடு அவர்கள் வந்து நியமன உறுப்பினர்களா, கவர்னர் உட்பட அனைத்து இடங்களையும் நியமன உறுப்பினர்களை வந்துட்டு கொண்டு வராங்க. அவங்க எல்லாமே வந்து மூட நம்பிக்கையை மனசுல வச்சிருக்கக்கூடிய, தலையில சுமந்திருக்கக்கூடிய, இதையே பரப்புரை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அரசியல் லாபத்திற்கான ஒரு முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறதுனால இதை வந்து மிக எளிமையா பண்றாங்க. அது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சு செயல்பட வேண்டிய தேவையும் இருக்கு தோழர். நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்வு. நாங்களும் நல்ல மாதிரியான அந்த விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கோம் தோழர். நன்றி, வணக்கம் தோழர். மிக்க நன்றி தோழர். உங்களுடைய நன்றி. உற்சாகம் தருகிறது நீங்கள் பேசுனது. எனக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. தோழர் வணக்கம். வணக்கம், வந்துட்டேன். பேசுங்க. ஒரு ஒலிபெருக்கி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது, அதனால தூரத்துல வந்து பேசுறேன். பேராசிரியர் தோழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்து சார்பில் பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு குறிச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பதிவுகள். அப்பப்போ நம்ம நிகழ்ச்சிகள்ல இந்த பேராசிரியனுடைய கருத்துக்கள் அங்கங்க நம்ம சொன்னா கூட இன்னைக்கு அதை ஒரு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அற்புதமான விஷயம். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும், இன்றைய இந்திய இளைஞர்களுடைய நிலைமை எப்படி போகுங்கிறத மேற்கோள் காட்டி தான் பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு கூட ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஒரு வாழ்த்து சொன்ன தோழர் கூட நம்மெல்லாம் வயசாகிட்டே இருக்குது, இளைஞர்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டி கொண்டு போகணும், அதுக்காக நிகழ்ச்சியா இது இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்தினாரு. இல்லை, கவலையா இருக்கு. எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓம் சக்தி அந்த பிரச்சாரங்கிறது போட்டி மேல வந்து உருவாகி, அதுல 2-3 குழுவா உருவாகி இப்ப தெருவுக்கு ஒரு சங்கமா மாறி, நீங்க தனியா வச்சீங்க, நீங்க தனியா கோயில் கட்டிங்க, நாங்க தனியா, அங்கங்க இந்த ஓம் சக்தி கோயில் நிறைய புதுசு புதுசா உருவாகுது. அந்த பெண்கள் வந்து ரொம்ப உற்சாகமா அதுல கலந்துகிட்டு நிறைய நிதி வசூல் மக்களும் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்குது. நாம மக்களுக்கு தேவையான, மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள், எதிர்கால உலகத்தை காப்பாத்துறது, மனிதனை காப்பாத்துறது, பூமியை காப்பாத்துறது, அத்தனை விஷயங்களும் அறிவியல் பூர்வமா நாம ஒரு பக்கம் நாம பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கத்துல இது மாதிரி மக்களுடைய ஒரு சந்தோஷத்துக்காக, எழுச்சிக்காக செய்யற விஷயத்த
இந்த மதவாதிகள் அரசியலுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சுலபமா அதை கையில எடுத்து கொண்டு வந்துருவாங்களோன்ற அந்த கவலையும் பயமும் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குதுங்கிறது இன்றைய நிகழ்ச்சியில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இளைஞர்களை நம்ம வந்து சரியான வழியில, திசை வழியில கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியை கொடுத்த பேராசிரியர் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சு. நன்றி. நன்றி தொடர். நன்றி. வாசிக்கு தொடர். தொடர்கள் வேற ஏதாவது தகவலோ அல்லது கையை வச்சுங்க. நாதன் தொடர் பேசுங்க தொடர். வணக்கம். ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுதோட கொஞ்சம் பாருங்க. நாதன் தொடர். அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது, கேட்கல தோழர். இப்போ இப்ப கேக்குது. ஒரு தகவல் தொடர். குமரேசன் தொடர். குமரேசன் தொடர், உங்களிடம் வந்து ஒரு தகவல் கொடுத்து பேச பதிவு பண்ண சொன்னார்ல, புரியல. உங்கள்ட்ட நம்மளுடைய NEP சம்பந்தமா ஒரு தகவல் கேட்டு பதிவு பண்ண சொன்னார்ல, போன்ல நான் பேசினேன் பாரு. உங்களுக்கு NEP தாய்மொழி சார்ந்து மும்மொழி சார்ந்து ஒரு கருத்தை வந்து இப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோழர் உங்களை சொல்லி கேட்டாருன்னா அவர் தான் பேசுறேன். அப்படியா? உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அவரை சொல்றேன், உங்களுக்கு தெரியல இருக்காரு. நாதன் தொடர்ந்து பேசுங்க. அதான் இப்போ நான் முக்கியமா கேட்கணும் அப்படின்னு நினைச்சத நீங்களே மனத்துல வச்சிருக்கீங்க. சோ அதை நீங்களே கேட்டுருங்க. ஏன்னா உங்க கொஞ்சம் ஆடியோவும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. எனக்கு கேள்வியா ரெண்டு தான் தோழர்கிட்ட. என்னன்னா, இப்போ நம்ம அறிவியல் ரீதியா தாய்மொழி கல்வி எந்த அளவுக்கு அவசியம், அண்ட் வரலாறு எந்த அளவுக்கு ரொம்ப அவசியம், அறிவியல் இதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குது, அறிவியல் இது பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கறத சுருக்கமா சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயத்தையும் உங்க தெளிவுபடுத்த முடிஞ்சா தெளிவுபடுத்திட்டாலும் சந்தோஷம். நன்றி தோழர், நன்றி தோழர். நான் கேட்டேன். அதோட நீங்க சொல்லுங்க. குமரேசன் பதில் சொல்லலாமே இல்லையா? அவரை நோக்கி கேள்விக்காரு. அவர் தான் இதுல நிபுணத்துவம் பெற்றவர். தாய்மொழி கல்வி அவர் NEP சார்ந்து சொன்ன தகவல் நான் சேர்த்து சொல்லிடுறதோட, இப்ப நாங்க வந்து ஒரு மூன்றாவது மொழி, அதாவது வேறெவர் பாசிபிள் தமிழ், அதாவது மதர் டங் சொல்ற அந்த வார்த்தை அங்க பதிவு பண்ணிட்டுக்கிறாங்க. அப்ப புதிய கல்விக்குள்ள வேறெவர் பாசிபிள்னா, ஒருவேளை தாய்மொழி பேசுறது, தாய்மொழியா இருக்கிற உதாரணத்துக்கு ஒரு பகுதியில தமிழ் மொழி இருக்குதுன்னா அங்க அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒருவேளை தாய்மொழி அவங்களுடைய தமிழ் மொழியே அங்க பாடமா இருக்காத கூடுமா? ஏன்னா பாசிபிள், வேறெவர் பாசிபிள் சொல்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படியான்னு கேட்டாரு. NEP-ல வந்து அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை ஒரு இடத்துல வந்து, எங்களுக்கு தாய்மொழி கல்வி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம், ஆனா அந்த இடத்துல பாசிபிள் இருந்தா நாங்க கொடுப்போம் அப்படின்னா, ஒருவேளை தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குல்ல, அது உண்மையா? அதுதானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி. குமரேசன் சொல்லுங்க. நல்ல தோழர்களே, ஒரு கணிசமான இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். அது ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளுக்கான ஒரு களமாவே அமைச்சு இந்த சந்திப்பு நிகழ்றது பொருத்தமாகவும் இருக்கு, தேவையாகவும் இருக்கு. அப்படி ஒரு தேவையான பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட தோழர்கள் செஞ்சிருக்கிறீங்க, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே நம்ம சயின்ஸை பயன்படுத்துகிற அளவுக்கு, டெக்னாலஜியை பயன்படுத்துகிற அளவுக்கு சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட் ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்துகிறோமா? அந்த சயின்டிஃபிக் டெம்பரமெண்ட்டை என்னன்னா தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா அப்படின்றத நம்ம வாய்ப்புள்ள போதெல்லாம் எழுதியிருக்கிறேன், வாய்ப்புள்ள இடங்கள்ல அதை பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறேன். இப்ப இன்னைக்கு தேசிய அறிவியல் தினத்துல, ஏன்னா தேசிய
அறிவியல் மனப்பான்மை தினம் நம்ம தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அதிகாரப்பூர்வமானது தேசிய அறிவியல் தினம் தான். ஆனா ஒரு நல்ல கண்ணோட்டம் உள்ள ஒரு அறிவியலாளர் பேரால ஏற்படுத்தப்பட்டது. இவரு அந்த காலத்து ஆளுங்கிறதுனால இன்னைக்கு உள்ள அரசு இப்படி ஒரு தினத்தை அறிவிச்சிருந்தா யாருக்கு அறிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற இருக்கு. அநேகமா அந்த கோமியத்தினுடைய போல சொல்றவங்க அவங்களுக்கான தினம் அந்த அந்த தினத்துல சேர்த்தாலும் சேர்த்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்ப பொதுவா அந்த நிதி ஒதுக்கீடு இந்த மாதிரி தோழர் நல்லா சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்கு இந்த அறிவியல் உலகத்துக்குள்ள அறிவியலாளர்களுக்கிடையே ஊடுருவுறதுக்கும் அந்த அறிவியல் சார்ந்த அந்த கல்வி அந்த நிறுவனங்கள் இதெல்லாம் கைப்பற்றுவதற்குமான வேலைகள் எப்படி எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதோட முக்கியமா சிந்தனை சார்ந்து சிந்தனை அடிப்படையில கேப்சர் பண்றது ஒன்று இருக்குல்ல, அந்த வேலைகள் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆங்கிலத்துல ஒரு சொற்றொடரே உண்டுல, கேட்ச் தம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல ரொம்ப அப்பாவித்தனமா இளமையில் கல் அடிமோ, சின்ன பிள்ளையா இருக்கும்போதே படி அப்பதான் மனசுல நிக்கும்னு. அவங்க என்ன சொல்ற, கேட்ச் தமே, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிடிச்சிரு, கவி பிடிச்சிரு, ஆக்கிரமிக்கிறது, சிந்தனையை ஆக்கிரமிப்பது. அதுக்கு அந்த அந்த நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இப்ப கருவிகளை இந்த அறிவியலாளர்களோ தொழில்நுட்ப வல்லுநர்களோ புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தங்களுடைய ஆராய்ச்சி அறிவை பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. ஏன்னா புதிய புதிய கருவிகள் அவங்களுக்கும் தேவைங்கிறதுனால. ஏன்னா ஒரு எஃப்எம் பயன்படுத்தி தானே அவரு மன் கி பாத் பண்ண வேண்டியிருக்கு. எனவே அதெல்லாம் இதுல என்னென்ன புதுசா வருதோ அதெல்லாம் இப்ப இந்த ஏஐ பயன்பாடு உட்பட அவங்க அதெல்லாம் தடை செய்யலைங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். என்ன ஆனா அது கான்செப்ட் வைஸா வரும்போது அதே சேர்ந்த அறிவியலாளர் ஒரு கருத்தியல் ரீதியா அதை அணுகிறாரு. கருத்து அதை சார்ந்த ஒரு இயற்கை உண்மையை, இயற்கை ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த முயற்சிக்கிறாரு, அதை நிறுவ முயற்சி, அதை பரப்ப முயற்சிக்கிறாருன்னா அவரை முடைக்கிறோம். கருவியை கண்டுபிடிக்கிறோடு நிறுத்திக்க, கருத்தெல்லாம் பரப்பாத அப்படிங்கிறதான் ரொம்ப அடிப்படையான அணுகுமுறை. தோழர் பேசுற போது எனக்கு இந்த சிந்தனை தான் எனக்கு வந்தது. அதாவது அந்த அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் டார்வினை ஒரு அரசியல் எதிரியாக, என்ன ஏதோ பாடத்திட்டம் சும்மா என்ன குரங்குல உயிரினங்கள் பரிணாமத்துல ஒண்ணுனா வந்தது குரங்குனா, அதுக்கப்புறம் மனித குரங்குனா அது இதுன்னு வந்தது, முதுகுத்தண்டு நிமிந்துச்சு, அவர் மனிதர்கள் வந்தார்கள், பூமி எங்கும் பரவினார்கள் கண்டு சொல்றதுல இவங்க என்ன பாட சுமை அதிகரிச்சிட போகுது. என்ன அந்த உண்மை தெரியக்கூடாது. குறிப்பா அந்த வயசுல தெரியும். ஏன்னா கல்லூரிக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்க தேடி படிக்கிறத இவங்களால தடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த அறிவியல் அக்கறை உள்ளவங்க எல்லாம் வாயை முடிட்டு சும்மா இருப்பாங்களா? ராஜமணிக்கு சும்மா இருந்துருவாரா? சொல்லிட்டே இருப்போம்ல. என்ன தலைமுறைகளுக்கு சொல்லுவோம், அதை எழுத்தா சொல்லுவோம், பேச்சா சொல்லுவோம், வகுப்பறையில சொல்லுவோம். எனக்கு என்ன போகுதுன்னா, இந்த மாதிரியே போனாங்கன்னா வகுப்பறையில மாணவர்களிடம் அறிவியல் பேசி பாடத்தோட நிறுத்திக்காம எக்ஸ்ட்ரா அறிவியல் பேசுனா அந்த ஆசிரியரை தேச விரோதின்னு அறிவிப்பாங்க. என்ன நீ நான் தேசத்தினுடைய கொள்கைகளுக்கு விரோதமா பேசுற அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேசத்தின் மரபு வழி அந்த மாண்புகள் எல்லாம் பொதிக்கணும்னு வர்ற போது அவங்க சொல்ற மரபு என்ன, அவங்க சொல்ற மாண்பு என்ன, இங்க ஜாதி இருக்கு, அந்த ஜாதி எல்லாம் நியாயம் அப்படின்ற மரபை சொல்லுவாங்களா? அந்த ஜாதியை பூரா நியாயப்படுத்தி வச்சுக்கிற தத்துவங்கள் இருக்க, கோட்பாடுகள் இருக்க, அதை பத்தி சொல்லுவாங்களா? இல்ல. மாறாக தோழரே உதாரணம் சொன்ன, எப்படி புஷ்பமானத்து எல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாதிரியான விஷயம் அதெல்லாம் அறிவியலாக நிறுவுகிற வேலைகள் நடக்கும். அது மாணவர்கள் மனசு போனா போதும். அதற்கு எதிரான சிந்தனையை கொண்டு போனா அது அடிப்படையாக கல்வி கொள்கைக்கே எதிரான விஷயமாக சித்தரிக்கப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியருக்கு ஒரு மெமோ அனுப்பப்படும். அப்படிலாம் நம்ம இதெல்லாம் கற்பனையா இதெல்லாம் நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஏன் நடக்காதுன்ற கேள்வி கூட வருது. இப்படியே போன தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம வேணா இதோட கொடூரத்தை உணராம இருக்கலாம். ஏன்னா இங்க உள்ள ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, ஒரு வரலாற்று பின்னணி இருக்குல்ல. என்ன நான் திராவிட இயக்கம்
இடதுசாரி இயக்கம், பகுத்தறிவு இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கங்கள், ஏன் தேசிய இயக்கத்திலே கூட ஒரு பகுதியினர் முற்போக்கு பார்வையோட இருந்ததெல்லாம் இல்லை. என்ன இதெல்லாம் சேர்ந்து பங்களிப்புல மட்டுமே தமிழ்நாட்டில் இந்த ஆரோக்கியமான போக்கள் வந்து இல்லை. தமிழ்நாட்டு மண்ணுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்கு. அறியும் சிவனும் ஒண்ணு, இது அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொன்ன சாதாரண மக்கள் பேசின மண்ணு இந்த மண்ணு. அதெல்லாம் என்ன அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த புரிதல்ல இருந்து சொல்லப்பட்டது தானே. என்ன இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த சிந்தனைகள் இது. அந்த மரபுக்கான தொடர்ச்சியா நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அதை அறுக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்கன்ற கவலையோட தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் அதுக்கெல்லாம் உண்மையில சொல்லுகிற ஒரு டார்வின், ஒரு நியூட்டன், அது என்ன எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, அவங்கெல்லாம் அரசியல் எதிரியாகவே, வெறும் அறிவியல் எதிரியாக இல்லை, அரசியல் எதிரியாகவே அவங்க கண்ணுக்கு தெரிகிறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்புறம் ஆதாரங்கள், தடயங்கள் அழிக்கப்படுறது என்ன எங்க போற? சரி, ஆதாரங்கள் அழிப்பு, தடயங்கள் அழிப்பு, இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் செயல் திட்டத்தோட சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு ஆதாரங்கள் கிடையாது. எனவே அவங்க செய்கிற விஷயங்களுக்கான ஆதாரங்களும் இருக்கக்கூடாது. இப்படி இதெல்லாம் நுட்பமான ஏற்பாடுகள் இருக்கு. இதெல்லாம் இப்படிலாம் யோசிச்சு செய்ய முடியுமாங்கிறது வியப்பு. அப்ப எந்த அளவுக்கு இதெல்லாம் யோசிக்கக்கூடிய கூர்மதி படித்தவர் அவங்க குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ரொம்ப ஆழமா மெட்டிகுலஸ் பிளானிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான திட்டங்களோட எல்லாம் முதல்ல கல்வியில கை வைக்கிறது, அப்புறம் நடைமுறையில பல்வேறு விஷயங்கள். இப்போ இந்த உதாரணமா இந்தி தேசிய மொழி திரும்ப 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 பேசி ஒரு மூளைச்செலவு வேலை நடந்துகிட்டே இருக்குல்ல. புதுசா வர்ற சட்டங்களுக்கெல்லாம் இந்தியிலேயே பேர் வைக்கப்படுது இல்ல. ஹிந்தி படிச்சுட்டா வடமாநிலங்களாம் ஈஸியா வேலை கிடைக்கும்னு சொல்ல போய் வடமாநிலத்துக்காரன் இங்க வந்து ஏன் கட்டட வேலைக்கு வர்றாங்கிறத மட்டும் பேச மாட்டாங்க. என்ன இங்க போய் அங்க போய் வேலை செய்யலாமாமே, இப்படி அந்த ஒரு பிரமையை வளர்த்து கொண்டே போகுது அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்கு. அப்ப அதற்கு ஏற்ற மாதிரியான வேலைகளாத்தான் தடைய அழிப்பு. திடீர்னு ஒரு இடத்துல போய் அது வந்து எங்களுடைய பாரம்பரியமான கோயில் இருந்த இடம், அங்க இந்த கட்டடம் வந்துருச்சு, அதுக்கு என்ன ஆதாரம், என்ன தடயம்? நம்பிக்கை தான் தடயம், நம்பிக்கை தான் ஆதாரம். அதை கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கொண்டு வந்துருவாங்க. இப்ப இதெல்லாம் அறிவியல் சிந்தனைக்கு, அறிவியல் மனப்பான்மைக்கு எவ்வளவு விரோதமான விஷயங்கள்ங்கிறத நாம கவலையோட பார்க்கணும். அதை மக்கள்கிட்ட மக்கள் மொழியில எடுத்து சொல்ற, ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயம் இதை சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வேற அங்க இதே வேலை வருமானல சொன்னாக்கா உடனே எதிரியா பார்த்துருவாங்க. அப்படியான மனநிலை அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கு. இது ஊடுருவப்பட்டு விடக்கூடாதுங்கிற கவலையோடையும் நம்ம இந்த விஷயங்கள் கொண்டு போக வேண்டியிருக்கு. உதாரணமா இந்த பன்முக அழிப்பை பத்தி ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் அதுதான், பன்முகத்தன்மை அழிப்பு. எல்லா விஷயங்கள்லயும் மொழியா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பன்முகத்தன்மை அழிச்சிருவாங்க. இந்த கடவுள்ல பன்முகத்தன்மை வச்சிருக்காங்களே, இத்தனை கடவுள் இருக்கு, அதை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஆனா அதை கூட யோசிச்சு பாருங்க. இந்த கிராம தெய்வங்கள் ஆரம்பிச்சு அந்த சிறு தெய்வ வழிபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டப்பட்டு அதுவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட கடவுளை நோக்கி கொண்டு போற வேலையில் நடந்துகிட்டு இருக்குல்ல. என்ன இந்த கடவுள் தான் இல்லை, அது முக்கியம். அதுல உண்மையிலேயே இவங்க சொல்ல இந்த ஆட்களும் அழித்தலும் காத்தலுமான முத்தொழிலையும் செய்கிற கடவுள்கள், அதை மையப்படுத்தி போற மற்றதெல்லாம் ஒதுக்கிட்டு போற அந்த போக்குகள் எல்லாம் இருக்குது. ஏன் ஒரு ராமன் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்? தமிழ்நாட்டுல ராமனுக்கு பெரிய இது இல்லைன்னா ஏன் இங்க ஒரு முருகனை கையில எடுக்கிறாங்க? அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஒரு பன்முக கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஓரம் கட்டிட்டாங்க. பிரம்மனை சொல்ற 4 தலையோட இருந்தாரு, பன்முகம் தானே அது. அவரை படைப்பு கடவுள் அவரை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க, மீதி 2 கடவுளுக்கு தான் இங்க முக்கியம். அந்த அரசியல் என்ன? அதுக்கான வரலாற்று பின்னணி ஏன்? அதெல்லாம் கூட சுவராசியமான விஷயங்கள் ஆய்வாளர்கள் தர முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அடிப்படையில இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி தோழரும் அது சார்ந்த ஒரு கேள்விதான் கேட்டாரு. அதை வாசிச்சு அதுக்கான முகாம் நடத்திய போதும் சரி, இப்ப அண்மையில மும்மொழி கொள்கை சம்பந்தமா எழுதின அந்த கட்டுரையும் சரி, அதை நான் குறிப்பிட்டுக்கிறேன். இந்த தேசிய கல்விக்குடைய மற்ற எல்லா அம்சங்களும் அதோட மிக சாராம்சமான நோக்கம் என்ன நான் பாக்குறேன்னா,
தலைமுறைகளை வளர்த்தெடுப்பதல்ல. தலைமுறைகள் எப்போ வளரும்? சுய சிந்தனையோட கேள்வி கேட்கிறவர்களாக இருந்தாதான். அதான் நம்ம அறிவியல் பார்வை. அறிவியல் மனப்பான்மைங்கிற கேள்விகளுக்கு எதையும் கேள்விகளுங்கிறதானே. அப்படி இல்லை, சொன்னதை கேள்வி கேட்காதே அப்படிங்கிற ஒரு ஆட்களாக தலைமுறைகளை வளர்த்து ஏன் எதை கேள்வி கேட்கக்கூடாது? ஏன் இங்கே நாம உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கான பலன்லாம் எங்கேயோ போகுது இப்படிங்கிற சாதாரண கேள்வியில இருந்து ஏன் இந்த கார்பரேட்டுக்கு மட்டும் இவ்வளவு சலுகைகள் தரப்படுகிறது? அவங்களுடைய குற்றங்கள்லாம் ஏன் இவ்வளவு எளிதா உடனே மன்னிக்கப்படுது? அதுல உள்நாட்டு கார்பரேட் வெளிநாட்டு கார்பரேட் கூட்டாளியா இருக்காங்களே, அது இப்படியான பல கேள்விகள் இருக்கு. அப்படிலாம் கேள்வி கேட்காத 14 மணி நேரம் கூட வேலை வாங்குவோம், அதுக்கு உடன்பட்டு இரு என்று சொல்லுகின்ற அப்படியான ஏற்பாடுகள். அப்படி கேள்வி கேட்காத தலைமுறை, அடங்கி போற தலைமுறையை வார்ப்பது, வளர்ப்பது வெறும் இது வார்ப்பு, மோல்டு பண்றது. ஒரே மாதிரியா, ஒரே மாதிரி பிளாஸ்டிக் சேர், ஒரே மாதிரி பிளாஸ்டிக் மக். எப்படி மண்பானையில கூட கையிலேயே வணைகிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாலாம் வரும். ஆனா இது பிளாஸ்டிக் போர்டில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பிளாஸ்டிக் மோல்டட் சிட்டிசன்ஸ் அப்படி உருவாக்குற மிகப்பெரிய அதான் அந்த மெட்டிகுலஸ் பிளானிங்ல அதெல்லாம் சேருகிறது. இது குறித்த கவலையோடு அணுகணும். அதுல தோழருடைய அந்த நடைமுறை சார்ந்த ஒரு கேள்விதான் உங்க மூலமா கேட்டாரு. அதாவது தாய்மொழிக்கு வாய்ப்பில்லாத இடங்கள்ல வாய்ப்புள்ள இடங்கள்ல கற்பிப்போம், வாய்ப்பில்லாத இடங்கள்ல கற்பிக்க மாட்டோம்னு தானே அர்த்தம்னு. இதுல 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, இவங்களுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையை படிச்சோம்னா அப்படியே வரிக்கு வரி நம்ம நிராகரிச்சிட முடியாது. சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த அது ஒரு டாக்டிஸ். நம்ம எல்லாம் சிறு வயசுல விளையாட்டு விளையாடி இருப்போம். கோழி பரபர, கொக்கு பரபர, காக்கா பரபர, அப்படி பறக்கிறதா சொல்லுவாங்க. திடீர்னு பேனாமாங்க பரபரன்னு சொல்லிட்டு அவுட்டு. ஏன்னா பேனா பறக்காது இல்ல, அது ஒரு விளையாட்டு. அது போல உண்மைதான், சரியான விஷயம்தான், இது சரியான விஷயம்தான் சொல்லிக்கிட்டே வந்து அவங்க சரியில்லாத விஷயம் எதுவோ அதை நிறுவுவது, அதற்கான ஏற்பாடுலாம் இருக்கு. அப்படிதான் இந்த மாதிரி விஷயத்தையும் பார்க்க வேண்டும். இப்ப தமிழ்நாட்டிலேயே கூட பார்க்கலாம், நம்ம நடைமுறையிலேயே இப்ப தமிழ் மொழி எல்லாருடைய தாய்மொழியாக இல்லைங்கிற நமக்கு தெரியும். இங்க இருக்கிற பூர்வகுடி மற்ற மாநில இருந்து வேலை செய்யறவங்க அல்லது மற்ற அந்த எல்லை பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் நான் குறிப்பிடலை. இங்க இருக்கிற பூர்வகுடி மக்களே பல பேர் அவங்களுடைய அந்த பழங்குடி மக்களுடைய மொழி வேறையாத்தான் இருக்கு. அதுக்கெல்லாம் எழுத்து வடிவம் இருக்கான்னு கூட நமக்கு தெரியலையே, தமிழ்ல தானே எழுதணும். அப்ப அது அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே கற்பிக்கிறதுக்கான இடம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அதுக்கான கல்வி முறை இருக்கா, ஆசிரியர்கள் இருக்காங்களா, இப்படியான கேள்வி வருகிற போது இப்போதைக்கு இந்த பொதுவாக தமிழகம் முழுக்க இருக்கிற அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிற, ஏன்னா அவங்க ஊடாடிட்டு தானே இருக்கிறாங்க தமிழ் மக்களோட கலந்து. அதனால அவங்க சொல்ல போனா தொடக்கத்துல இருந்தே அவங்க 2 மொழி 10 படிச்சுட்டு வந்துடுறாங்க, தாய்மொழியும் தமிழ் மொழியும். அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் நாங்க சொல்றோம்னு அவங்க விளக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி பார்க்கிறேன். ஆனா அதுக்கு மீறி அந்த ஒரு மாநில வாரிய மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் அந்த அடிப்படை மொழிகளுக்கு ஆபத்தான விஷயங்கள் வருகிறதானா அது இப்படிதான் மும்மொழி அப்படிங்கிற பேர்ல வரும். இந்த நான் சொன்ன அந்த தேசிய மொழி இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் மூலமாக வரும். அதை நம்ம கவனமா இருந்து அதை எதிர்கொள்ள வேண்டும். அப்புறம் எனக்கு ரொம்ப கவலை அளிக்கிற விஷயம், இந்த அறிவியல் மனப்பான்மை என்பது படிப்படியாக ஒழிக்கப்படுமானால், வளர்க்கப்படவில்லை என்றால் என்ன ஆகும்னா, இப்ப அண்மையில் அதை அவங்கள பற்றி எழுதுனதுனால அதை சொல்றேன். இப்ப அந்த திருநங்கையர்கள், திருநம்பியர்கள் உள்ளிட்ட அந்த திருநர் மக்கள் இருக்காங்க, மாறு பாலினத்தவர்கள், அவங்கள ஒரு காலத்தை சமூகம் எப்படி பார்த்ததுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு போராடி போராடி தங்களை ஏதோ ஒரு வகையில் அடையாளப்படுத்திட்டாங்க. உச்ச நீதிமன்றமே அவங்கள 3வது பாலினம் குறிப்பிடலாம்னு சொல்லி அது கூட கேள்வி வச்சு, அப்பனா முதல் பாலினம் யாரு, 2வது பாலினம் யாரு, அது ஒரு பக்கம். ஆனா ஒரு சட்ட இது கிடைச்சி அவங்க மக்கள் தொகை கணக்குல அவங்க எப்படி குறிப்பிட விரும்புறாங்களோ அப்படி குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாதுகாப்பு வந்துருச்சு. ஆனா இந்த அறிவியல் மனப்பான்மை அளிக்கப்பட்டா என்ன, இவங்களோட உடல்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இயற்கையானது. அதான் அறிவியல் பார்வைங்க, அது இயற்கைங்கிறத புரிஞ்சு கொள்றதானே. அப்ப இவங்க இயற்கைக்கு முரணானவர்கள். இயற்கையானதுல இது உடம்புல ஏற்பட்ட மாற்றம் இயற்கையானதுங்கிறத அங்கீகரிக்கிறது மறுப்பது. அதே போல தன்பாலின உறவாளர்கள் இருக்காங்கன்னா
இருக்காங்கன்னா அது ஒரு ஏதோ ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை அல்ல. அது உடல் சார்ந்த, இயற்கை சார்ந்த, விருப்பம் சார்ந்த பிரச்சனை. அதை அங்கீகரிக்க மறுப்போம். அப்ப இப்ப அவங்களுக்கு இன்னும் தலையில அந்த 377 சட்டம்ங்கிற கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஏப்ரல்ல தான் அந்த கேஸை அடுத்து எடுக்க போறாங்க. என்ன ஆகுதோ தெரியல. ஏன்னா ஸோ இந்த நிலைமையில அவங்களுக்கு சின்னதா கிடைக்கிற எந்த அங்கீகாரங்கள் கூட கிடைக்க முடியாம போயிடலாம். இது அவங்க மட்டும் இல்லை, விளிம்புகளில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற கவலை கூட ஏற்படுகிறது. எனவே இது உலகளாவிய போக்காகவும் இருக்கிறத தோழருடைய உரையில சுட்டி காமிச்சாரு. அந்த உலகளாவிய போக்குங்கிறதுனாலதான் இன்னும் கூடுதலா, ஏன்னா இதற்கான குரல்கள் அங்கிருந்து வரும், ஆதரவு குரல்கள். எனவே அப்ப அது நம்மளும் அதே போன்ற உலகளாவிய ஆதரவு குரல்களையும் நம்மளும் திரட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டு தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி தோழர். தோழர், நீங்க ஏதாவது கருத்து இருந்தா நம்ம இறுதிக்கு வந்துடலாம் தோழர், நேரம் ஆயிடுச்சு. தோழர் வணக்கம் குமரேசன் அவர்கள் யாரோ வாசிக்கு தோழர். வணக்கம் வணக்கம் தோழர், மன்னிக்கணும், கொஞ்சம் வீட்டுல டிஸ்டர்ப் ஆயிட்டேங்க. கேட்டுட்டு தான் இருந்தாலும் நானும் 2 கேட்கணும் கேள்வின்னு நினைச்சதெல்லாம் நம்ம தோழர் குமரேசன் தோழர் அருமையா கேட்டுட்டாரு. எனக்கும் என்ன அப்படின்னா, நம்ம தமிழக மரபை காப்பாற்றும் வகையிலையும், அதுக்கப்புறம் ஒரு மாயையில போயிட்டு இருக்கிற இளைஞர்கள் சமுதாயம் புரிஞ்சுக்குமா? மகா சிவராத்திரி அன்னைக்கு இருக்கிற அந்த நடனங்கள் எல்லாம் இவங்களை எப்படி எடுத்துட்டு போகும்? அடுத்து அந்த சரியும் தவறையும் புரிஞ்சுக்கிற அந்த தன்மை இந்த சமுதாயத்துக்கு, இளைய சமுதாயத்துக்கு வருமா? நடக்கிற எல்லாமே ஒரு மாயையிலேயே அவங்க போகணும், அந்த ஒரு உல்லாசம் அதுதான் மனசுல ஃபுல் 80% 90% இருக்க தவிர, அந்த மரபை காப்பாற்றணும், அறிவியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த இது இருக்குமா? அதுக்கு சொல்லுங்க தோழர். அதுக்கு நன்றிங்க தோழர். நன்றி. என்ன கேள்வி? என்ன அவங்க கேட்கறது அவங்க இந்த இளைஞர் சமுதாயம் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு அறிவியல் மனப்பான்மையோட அந்த உணர்வு எல்லாம் உள்வாங்கி சரியாவாங்களா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. இளைஞர்கள் பொறுத்தளவுல இன்றைக்கு அவங்க சமூக ஊடகங்கள்ல நிறைய இருக்கிறாங்க. இப்போ இந்த சமூக ஊடகங்கள்லையுமே இந்த மாதிரியான போலி அறிவியல் கட்டுக்கதைகள் இவைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால இளைஞர்கள் கூட தற்சமயத்துல திசை மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது உண்மைதானா என்று அவங்க சோதித்து பார்ப்பதற்கு கூட அவங்களுக்கு அந்த நேரம் ஒதுக்குவது இல்லை. ஆகவே இளைஞர்கள் இன்றைக்கு பொழுதுபோக்கா இருக்கிறது இருந்தாலும் நமக்கு கல்வி படிப்பு அதுல இருக்கு, அதன் வழியாகத்தான் உங்களுக்கு நம்ம தவறுகளை உருப்படியா சொல்ல முடியும். அது நிச்சயமாக இளைஞர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், எந்த சந்தேகமே இல்லை. பெரும்பான்மையான இளைஞர்கள் கற்றுக்கொள்றாங்க. அதனால கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம் இவற்றில் சார்ந்த ஒரு அறிவியல் மனப்பான்மை உருவாக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து கொண்டு போதோன்னு, அடுத்து அறிவியல் மேல் ஆர்வம் ஏற்படுத்துவது போன்ற நிகழ்வுகள் இளைஞர்கள் நிச்சயமா ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இளைஞர்களிடம் இன்னைக்கு திசை திருப்புகின்ற ஒரே கருவியாக இருப்பது சமூக ஊடகங்கள். அந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் சரியா தவறா என்று யோசித்தவங்க பார்ப்பது இல்லை. அதை அதற்கான பயிற்சிகளை நம்ம கொடுத்து அதை நம்ம சரி செய்து திருப்ப வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது, அறிவியல் இயக்கத்திற்கும் இது இருக்கு. அதனாலதான் உடனடியாக ஏதாவது ஒரு சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய போலி அறிவியல் தகவலை நம்ம செக் பண்ணி இது தப்புனே கூட நம்ம அப்பப்போ தெரிவித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில அவங்க புற சூழ்நிலைகள் நிச்சயமா அவங்கள பொழுதுபோக்கிலே தள்ளி விட்டுறாது. அது ஒரு கட்டத்திற்கு மேல தள்ளிவிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர்களிடம் நம்ம கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும். பானுரேகத்தோட அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பயணத்துல இருந்தனால கேட்டுட்டு தான் இருந்தேன், நடுவில் இருந்தாலும் இன்னும் முழுசா கேட்கணும். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கறது காலையில இருந்து
குழந்தைங்க கிட்ட கூட இன்னைக்கு எதுவுமே செய்யலையே, பிப்ரவரி 28 2019 எடுத்த வீடியோலாம் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். இது பாரு, அப்பவே நாங்க இந்த பிரைமரியில இருந்தோம் இல்லையா, அப்போ 5வது பிள்ளைங்கலாம் வந்து அறிவியல் அறிஞர்களை பத்தி பேசுனதெல்லாம் எடுத்து காமிச்சு, இன்னைக்கு இது ராமன் விளைவு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பார்த்தா உங்க பதிவுல வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு, அவரும் வந்து மேக்னாட் சாகா போன்ற விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு செய்தியை படிச்சேன். எல்லாத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும் போல இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன். அது ஒரு தோழர் வந்து ஒரு பதிவு பண்ணாரு. நாம அவர் பதிவு பண்ணதுக்கு வந்து இல்ல சர் சி வி ராமனை வந்து பியூரிட்டிக்குள்ளார கொண்டு வரலாம், அவர்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி அறிவியல்ல அவர் செய்த செயல்பாடுகள்ல இன்னைக்கு அறிவியல் உலகம் பாக்குற அந்த முற்போக்கான தன்மைக்கு அவர் பல கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதுல மாற்று கருத்து இல்லைன்றக்கா நான் அப்படி ஒரு பதிவு பண்ணேன். மேக்னஸ் ஆகாக அவர் கூட பிரச்சனை கூட இருந்திருக்குது. ஆனா அது இல்ல பிரச்சனை, நாம இன்னைக்கு பேசணும், அது முக்கியம். அது வந்து அவரோட கண்டுபிடிப்புல இருந்து இன்னி ஒரு நாளை உருவாக்குறேன்னா கண்டிப்பா இன்னைக்கு அதை பேசணும். சாரோட ஸ்லைட்ல கூட பார்த்தா காந்தியும் ராமனும்னு போட்டிருந்தாங்க. அதுலயும் வந்து பெண்கள் வந்து அறிவியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தது. அப்போ எல்லார்கிட்டயுமே வந்து அவரும் வந்து சில விஷயங்களை பேசியிருக்கலாம். எல்லாமே இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. அதே போல நம்மளும் பள்ளி அளவுல பார்க்கும்போது அறிவியல், இப்போ இன்னைக்கு அறிவியல் தினம்னா ஒரு கண்காட்சி வைக்கிறதோ இல்ல ஏதாவது இந்த மாதிரி எடுத்துட்டு போயிடும். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கறது அப்படின்னும் போது மாணவர்கள் கூட நம்ம ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் தேவையா தான் இருக்கு. இப்ப சார் அந்த மும்மொழி கொள்கையை பேசும்போது நிறைய பேர்கிட்ட வாதம் பண்றாங்க என்கிட்ட, ஏன் வந்து ஃப்ரீயா கிடைக்கிறத நீங்க வேணான்னு சொல்றீங்க, இதனால என்ன இது வந்துடுது. ஏன்னா கிடைக்கிற ஒரு 5-10 நிமிஷத்துல அவங்கள திருப்தி பண்ண முடியல நம்மளால. அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு வர மாதிரிதான் இருக்கு. இது ஏன் ஏழை குழந்தைங்களுக்கு கிடைக்கிறத நீங்க தப்புன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு அதுக்கான பின்னால எப்படி இருக்கு. ஏன்னா NEP பத்தி அவரு விஎன் சார் மூலமா ஒரு குரூப் போட்டு நம்மளும் பேசி இருக்கிறதுனால சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம். இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிற உடனடியா கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. அது வந்து அதனால ஆசிரியர்களுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ குழந்தைகள் கிட்ட இந்த அறிவியல் மனப்பான்மையை நீங்க சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மேல இருக்கிற பார்வையும் மாறி இருக்கு. அதே போல சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு, ஏன்னா நிறைய பேசுறோம் இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது பொருட்கள், கடையில இருக்கிற பொருட்களை வாங்கி சாப்பிடுறது எல்லாமே மாற்றம் வருது. இளைஞர்கள் இப்போ வாசிக் மேடம் சொன்ன மாதிரி இப்போ பள்ளிக்கே வராத குழந்தைங்க இருக்கிறாங்க. 6வது 7வது படிக்கிற பிள்ளைங்க 1 மாதமா பள்ளிக்கு வரல. ரீல்ஸ் பாக்குறாங்க, போன் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கான ஆட்களும் இல்லை, அதுல மூழ்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நல்லபடியா வர இளைஞர்களும் சரிசமமா இந்த பக்கம் இருக்கிறாங்க. வாசிக்கிறவங்களாகட்டும் இந்த அறிவியல் பக்கத்துல வரவங்களாகட்டும் இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தெரியுது, மாற்ற முடியும்னு நம்புறோம். நன்றிங்க சார். நன்றி. தொடர் தொடர் எல்லோருக்கும் நன்றியும் அன்பு வணக்கமும். தொடர் குமரேசன் அவர்கள் கலந்து கொண்டு எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. சென்னைக்கு வந்தோன்னா அவரை நேராக பார்க்கணும்னே நிறைய நேராக பார்க்கலாம்னு இருந்தேன். ஆனால் சென்னைக்கு இப்போ வருவது ரொம்ப குறைந்து போய்விட்டது. நானும் அந்த விபத்தில் சிக்கிய பின்னாடி எங்கே வெளியேற முடியாத சூழ்நிலை. அவர் பார்த்து வளர்ந்தவன் நாளாம், அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் அறிவியல் இயக்கத்துக்கு வந்ததே அவர் போன்ற அவர்கள் மதுரையில் நீண்ட நாள் தான் இருந்த பொழுது இந்த உற்சாகத்தில் அவர் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை தெரிவித்தது உற்சாகத்தை தருகிறது. அதுபோன்று நிறைய விழுப்புரம் மாவட்டம் ஒரு பெரிய கருத்தாளர் டீமை உருவாக்கிட்டு இருக்காரு. நம்ம கருணாகரன் அவர்கள் வந்து எல்லாருமே நல்ல டீம், ஒரு அருமையான டீம் வந்து உருவாக்கி, அதுக்கே மிகப்பெரிய பாராட்டுதல்கள். அதுபோன்று இந்த இதில் மதுரையிலிருந்து மாவட்ட செயலாளர் மலர்ச்செல்வி மற்றும் சில ஸ்டெம் கருத்தாளர்களோட இதில் கலந்துருக்காங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு இந்த ஸ்டெம் ப்ரோக்ராம் ஒன்று கூட சோதனை மூலம் ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அறிவியலை இந்த ஸ்டெம் கருத்தாளர்கள் செய்கிறது வந்து உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு அறிவியல் மனப்பான்மை வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. அந்த அடிப்படையில் இதுலையும் நிறைய வந்திருக்காங்க. இந்த கருத்துக்கள் நம்ம வந்து எப்படி இதை எதிர்கொள்ள போகிறோம் என்று நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு குமரேசன் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம தமிழகத்தை பொறுத்தளவில் இதற்கான எதிர்ப்பு தொடர்ந்த போராட்டங்கள் நம்ம நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். பட் இந்தியா முழுவதும் இதை எப்படி எடுத்து செல்வது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நம்ம அறிவியல் தினத்தை நம்ம கருணாகரன் குறிப்பிட்ட மாதிரி அறிவியல் தினம் என்றால் என்ன, அதை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதெல்லாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மேசிவாக இன்னைக்கு அறிவியல் தினம் கொண்டு போயிருக்கிறது. அது அறிவியல் இயக்கத்தினுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் எப்படி சூரிய கிரணத்தை
அதனுடைய அறிவியலை பின்னணியை விளக்கி அதை வந்து நம்ம வந்து சூரிய கிரகணத்தின் மேல் உள்ள அச்சத்தை நீக்கியமோ அதுபோல இன்றைக்கு வந்து தேசிய அறிவியல் தினம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க ஸ்டேட்டஸாக வச்சிருக்க நிறைய வருகிறது. அறிவியல் தினம் வந்து பிரபலமாக இருக்கிறது. அதுபோல அவர் குமரேசன் அவர் குறிப்பிட்ட மாதிரி நாம் சுயமாக நடத்தி கொண்டிருக்க அறிவியல் மனப்பான்மை தினத்தையும் நம்ம வந்து எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு இதை கொண்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன. நேரம் கருதி சிலதை நம்ம விரிவாக நான் பேசவில்லை. நல்ல அருமையான ஒரு இணையவழி கருத்தரங்கை ஏற்பாடு செய்த தோழர் கருணாகரன் அவர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட குழுவினருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் தோழர். பானுரேகா தோழர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சர் சி வி ராமன் அவர் சார்ந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, அது சார்ந்து ஒரு பதிவு பண்ணிருந்தேன். அந்த தகவல் இருந்து விஞ்ஞானிகள், அறிவியல் மனப்பான்மை, இது எல்லாம் ஒரு பார்வை பார்க்கிற பொழுது யாருடைய தவறையும் அறிவியல் மனப்பான்மை எதிர்கொள்ளும், அதை எதிர்த்து கேள்வி கேட்கும். அது யாருடைய தவறையும், அதுதான் அந்த இடத்த பதிவு நான் அவங்களுக்கு சொன்னது. அது மேக்னா சாகாவுக்கும் சர் சி வி ராமனுக்கும் இடையே முரண்பாடா இருந்தாலும் அந்த முரண்பாடை இன்னைக்கு கேள்வி கேட்கறேன்னா அங்க இருக்கிற ஒரு விஞ்ஞான குழு என்ன சொல்லுன்னா, அது மேக்னா சாகா சரியா அல்லது சர் சி வி ராமன் சரியான்றதை ஆராய்ச்சி சொல்லுங்க ஒழிய, சர் சி வி ராமன் அவர் எனக்கு ஆகச்சிறந்த ஒரு விஞ்ஞானி, அதனால அவர் சொல்லுவதெல்லாம் சரின்னு எடுத்துக்காது. அதுதான் விஞ்ஞானம், அதுதான் அறிவியல் மனப்பான்மை. அதை தான் நானும் சொல்றேன். ஏன்னா எனக்கும் அறிவியல் மனப்பான்மைன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஞ்ஞானியை வந்து தூற்றி பதில் பண்ணும் பதிவு இல்லை. ஆனா அவர்கிட்ட ஒரு தவறு இருக்குது, அந்த தவறு ஒருத்தர் பதிவு பண்ணிருக்காரு, அதுதான் உண்மை அப்படின்றதான் பதிவு பண்ணும். அப்ப விஞ்ஞானம் ஆரம்பத்துல இருந்து சொல்லுது, நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்றதுக்காக, நான் உனக்கு விரிவு பண்ணிட்டேன்றதுக்காக அத்தோடு முடிஞ்சிடாது. என்னுடைய மாணவன் வந்து அதை செதுக்குவான், அதை சரி செய்வான், அவன் சொல்ற தகவலை நான் கேட்டுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு நீண்ட கால ஒரு தொடர் ஓட்ட மாதிரி தொடர்ச்சியா விஞ்ஞானம் போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் உருவாக்குறது எல்லாமே அறிவியல் மனப்பான்மை தான். யார் மீதும் அதீத நம்பிக்கை வைப்பதில்லை. எல்லாத்தையும் ஆராய்வுபூர்வமா நம்பணும், ஆராய்வுபூர்வமா ஏற்றுக்கொள்ளணும், ஆராய்வுபூர்வமா கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணுன்றது தான் அறிவியல் மனப்பான்மை. இந்த பார்வை தான் இன்னைக்கு அந்த முகநூல்ல நான் பதிவு பண்ண அந்த பார்வையும் கூட. ஒரு தோழர் கேட்டாரு, இன்னைய தினத்துல போயிட்டு நீங்க சர் சி வி ராமன் சார்ந்து ஒரு அவரை பார்த்து ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டீங்களேன்னு. தோழர், நான் தான் நிகழ்வே போட்டிருக்கிறேன், அப்புறம் நான் அவரை பத்தி பேசாமல இருக்க போறோம், அதுல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, அது அடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கு அறிவியல் தினம் கொண்டாடுவதற்கான அத்தனை தயாரிப்புகளுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை செய்து சமூகத்துக்கு வந்து ராமன் விளைவு, கடலும் வானமும் நில நிலமா இருக்குதுன்ற அந்த தகவலை கொடுக்கறது மூலம் இந்திய சமூகத்தை வந்து அறிவியல்ல முன்னோடியா இருக்குதுன்றத காட்டுறதுக்கு உலக அளவுல ஒரு ஆளா அவர் இருந்திருக்காரு. அது தொடர்ந்து அறிவியல் ஆராய்வு வந்து நிறைய பேர் ஆக்கப்பூர்வமா நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவலாம் அவர் தாங்க முன்னோடி. அதுல மாற்று கருத்துல சொன்னோம். அந்த தகவலை தான் மீண்டும் சொல்றது. அறிவியல் மனப்பான்மைன்ற தகவல் ஒட்டி தோழர் சொன்ன அத்தனை கருத்துக்களும் தொடர்ச்சியாக ஆராய்வோம், போராடுவோம், கேள்வி கேட்போம். இதுதான் இன்று இளைஞர்கள் சார்ந்து கேள்வி கேட்க ஒரு தகவலா தோழர்கள் வைத்த அந்த பார்வை வந்து இந்த இளைஞர்கள் இப்படியே வந்து பொழுதுபோக்குல மூழ்கிட்டாங்கன்னா, நாம பாக்குற அந்த பார்வையில இருந்து ரொம்ப நாசுக்கா பதிவு பண்ற பல இளைஞர்களை முகநூல்ல பார்க்க முடியுது. சமூக ஊடகங்கள்ல வந்து ரொம்ப நீட்டி முழக்கி சொல்ற அந்த விஷயத்த ஒரு மீம் கிரியேட்டரை வந்து ரொம்ப அழகா ஒரு பதிவு போட்டு போயிடுறாரு. இன்னைக்கு ரொம்ப அழகா நிறைய தகவல் இருக்கிறப்ப, குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றப்ப ஒரு படத்தை போட்டு மரக்கிளைகள் போட்டு குரங்கும் மனுஷனும் ஒரு கிளையில இருந்து பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு அழகான டார்வினோட தத்துவத்தை ரொம்ப அழகா ஒரு மீம் கிரியேட்டர் பண்ணிட்டாரு. ரொம்ப காலமாவே இது ஒரு புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு. குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா இப்ப இருக்கிற குரங்குல மனுஷன் எப்ப மாறும் அப்படின்ற கேள்வி வரும். இல்லையா, குரங்கு மனுஷன் ரெண்டு பேருக்கு ஒரு சந்ததி உண்டு, எல்லாருக்கும் ஒரு சந்ததி உண்டு இப்படின்னு ஒரு படி இல்லை. இது அழகா ஒரு மீம் கிரியேட்டர் ஒரு போட்டு ஒரு படத்தை மூலம் விளக்கிட்டு போயிறாரு. சோ இளைஞர்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்க. எல்லா காலத்திலும் இந்த குழப்பங்கள் இருக்கும். அதாவது அதீத நம்பிக்கையின் மேல ஈர்க்கப்படுற ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு சிறப்பான தத்துவங்களை பேசுற பல பேர் இளைஞர்களா இருக்கிற போது இதெல்லாம் பின்பற்றாத ஒரு இடத்துல கூட இருந்திருப்பாங்க. நம்ம தோழர்களை கூட இளம் வயதுல கூட அப்படியான அழகா இருந்திருக்கலாம். அவங்க தொடர்ச்சியா படித்த படிப்புகளும் அவங்களுடைய முன்னோடிகளை இருந்து அவங்களுக்கு கூட கொடுத்த பாடங்களும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இன்றைய இளைஞர்களும் அந்த மாதிரியான இடத்த நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க இன்னைக்கு பெரியாரை படிக்கிறாங்க, மார்க்சியத்தை படிக்கிறாங்க, இன்னைக்கு லெனினியத்தை படிக்கிறாங்க, சமூக விஞ்ஞானிகளா இருக்கிறப்ப அம்பேத்கரை படிக்கிறாங்க, ராஜாராம் மோகன் ராய் பத்தி படிக்கிறாங்க, மேக்னா சாகா பத்தி, இப்படி எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ இந்த படிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. சோ நம்ம எதிர்காலத்தை நோக்கி பயப்பட தேவையில்லைன்றதான் எனக்கு சமூக ஊடகத்தை பாக்குறது. ஆனா அதே நேரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அவங்களுடைய முடக்கிடுமான்னு கேட்டா இருக்கும். ஆனா அதை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளாக தான் தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நாம அந்த வேலையில செய்துக்கிட்டே இருக்கின்ற அந்த தகவல் தான். மீண்டும் சொல்லுவது, பேராசிரியர் ராஜமாணிக்க தொடர் அவருடைய ஒவ்வொரு கட்டுரைகளும் விஞ்ஞான சேரில் வருகிற போது
அந்த கட்டுரைகளை பார்த்து அந்த தகவலை உள்வாங்கி அதை வந்து எல்லா இடத்துக்கும் பேசி ஏதோ நானே வந்து புதிய கருத்துக்களை பேசுற மாதிரி அவருடைய கருத்தை எல்லாம் பேசியிருக்கிறேன். அந்த ஒரு உற்சாகத்தை தந்த உரையை தொடர்ச்சியா வாசிட்டு இருக்கிறோம். அந்த தகவல் தான். மீண்டும் குமரேசன் தொடர் இன்னைக்கு காலைல அவருடைய ஒரு பதிவு கொடுத்தாரு. ராஜமாணிக்க தொடர் வர்றப்ப நான் என்ன தொடர்க்காரு நான் பேசுற போறேன்னு அவரு அறிவியல் கலந்து அரசியல் பேசுவார் தொடர், நீங்க அரசியல் கலந்து அறிவியல் பேசி தொடர். 2 பேரும் முக்கியம் இந்த இடத்துல. அது முக்கியம் சொன்ன அந்த 2 உரையாடல் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி தான். மீண்டும் உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த உரையாடல்கள் பல தகவலை பேசுவோம். நெடுந்தூரம் நம்ம போக வேண்டியிருக்குது. நீண்ட கால நிகழ்வுக்கு அப்புறம் நடத்துறதுக்கான காரணம் பல்வேறு சூழல் இருந்தாலும் இன்னைய நாள் வந்து அதற்கான ஒரு துவக்கமா இருந்து அடுத்தடுத்த தொடர்ச்சியா உரையாடுகின்ற தகவலை குறிக்கொண்டு நிகழ்வில் இணைந்து சிறப்பு செய்த அனைத்து தொடர்களுக்கும் மீண்டும் ராஜமாணிக்க தொடர், குமரேசன் தொடர், நாதன் தொடர் உள்ளிட்ட அனைத்து தொடர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை குறிக்கொண்டு விடைபெறுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழலை, அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம். நன்றி.